ஹாய்டா, டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய செல்ஃபிஷ் லவ் எஸ் 2 அதோட 2/2 ஃபைனல் பார்ட்டா ஓகேவா? மேபி இது ஃபைனலாக இருக்கலாம், இல்லைனாக்கா நான் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக படிச்சு நெக்ஸ்ட் பார்ட்டாக கொடுப்பேன்டா ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. நம்ம ஃபஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம ஜிமின் நம்ம பேபி பார்த்துருப்பாங்க. அதாவது நம்ம ஜங்ஷன் பேபி இருக்கு இல்லையா, அந்த பேபியை பார்த்துருப்பாங்க. அந்த பேபியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவருக்கு அந்த பேபி வந்து தன்னோட பேபின்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் ஹக் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கஸ் பண்ணியிருப்பாரு. கஸ் பண்ணிவிட்டு பேபியோட ஹேண்டை பிடிச்ச டைம் சாரின்னு சொல்லிட்டே இருந்திருப்பாரு. இப்போ காய் என்னமோ நம்ம மெக்கு அதுக்கப்புறம் ஃபிளிக்ஸ் 4 பேருமே இருக்கிறாங்க. அவருக்கு புரியல. ஜிமின் என்னாச்சு உனக்கு? ஜிமின் இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் கேட்கறத இல்லை, அவர் ரொம்ப அழகாரு. இந்த பக்கம் ஜங்கு இதை வெளிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அந்த கிட்ஸ் கூட வந்து பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து உள்ள அலோடு கிடையாது, கிட்ஸ் மட்டும் அலோடு. இப்போ அவங்க பார்க்குறாங்களா, கேமராவில் வெளில காமிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க என்னாச்சு ஜிமின் சாருக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு கேமராலாம் ஆஃப் ஆகிடுது. எனக்கா ஸ்டாஃப் வந்து கேமரா ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா ரூமர்ஸ் எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜிமின் பேபி ஹேண்டை பிடிச்சி அழுதுருக்காங்க. பேபிக்கு என்ன சொல்ல தெரியல. அது அச்சவங்க பாருங்கள், நான் உங்களை அழ வச்சுட்டேன்னா என்ன? இங்கே பாருங்கள், நீங்கள் அழக்கூடாது, இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேபி சொல்லிட்டுருக்கு. ஜிமின் ஐம் சாரிடாமா சொல்கிறாங்க. அதுக்கு புரியல. ஏன் சாரி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. இப்போ என்ன பார்க்குறாங்க, ஜிமின் ஹரி ஓகே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜங்கு இவ்வளோ அமைதியாக இருந்துருப்பார். வெளியே பார்த்துட்டு இப்போ பார்க்குறாங்க, கடவுளே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ கேமரா ஆஃப் ஆச்சு. அவருக்கு தெரியுது ஸ்டாஃப் கண்டிப்பாக திட்டுவாங்க ஜிமின்னு சொல்லிட்டு. அவர் டேரெக்டாக அவங்களோட பாடிகார்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு சார் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை இந்த பேபியோட அப்பா உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை அலோடு கடையை சொல்கிறாங்க. இல்லை சார் அது சொல்கிறாங்க. சரி ஓகே வர சொல்லுங்கள், வந்தால் பேபி தூக்கிட்டு போயிடுவாங்க, ஜிமின் காம் ஆகிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போது ஜங்கு விளையாண்டு ஆகிட்டு இருக்காங்க. ஜங்கு வரும்போதே ஃபுல்லாக ஒரு ஃபேஸில் கவர் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவர் ஃபுல்லாக ஒரு ஹுடி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் மாஸ்க் எல்லாம் வேர் பண்ணிக்கிறதுனால அவர் யாராலையும் ரெக்கனைஸ் பண்ண முடியல. அது ஆஸ்திரேலியா இல்லையா, அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் ரெக்கனைஸ் பண்ண முடியல. இப்போது நம்ம ஜங்கு உள்ள வராங்க. அவ்வளோ வந்துட்டு ஜங்ஷன் கிட்ட தான் போகிறாங்க. ஜங்ஷன் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்னுக்கு அந்த வாய்ஸ் கட்டுமே தெரிஞ்சிச்சு. அது ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு அமைதியாக இருக்கிற மாஸ்க் போட்டதால கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி இன்னும் கூட ஜிம்னுக்கு தெரியல ஜங்கோட வாய்ஸ் அதுன்னு சொல்லிட்டு. இப்போது அவர் அமைதியாக இருக்கார். ஜங்ஷன் பார்க்குறாங்க. டேட்டா இங்கே பாருங்கள் அழுதுகிட்டே இருக்காங்க என்னுடைய ஏஞ்சல், நீங்கள் சொல்லுங்கள் அழக்கூடாது சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அது உன்னை பாத்திரம் அழுதுப்பாங்க வாசலில் தூக்குறாங்க. இப்போ பேபி தான் இல்லை நான் பேசணுமே, எனக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்கணுமே, அவங்க கிட்டே என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. நான் இவ்வளோ தூரம் இதுக்காக தானே வந்தேன், நான் உங்கள்கிட்ட பார்க்குறோம் கிஃப்டெல்லாம் கொடுக்குறேன் பாருங்கள், கிஃப்டெல்லாம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் எடுக்குது. இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா மற்ற குழந்தைங்களுக்கும் ஜங்ஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜங்ஷன் பார்க்குற அந்த கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் உங்களுக்காக நான் வாங்கினது அப்படி சொல்லிட்டு பேபி கொடுக்குது. ஜிம்னுக்கு என்ன சொல்லுவோ தெரியல. ஜிம் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இவங்க 4 பேருக்கு என்ன பண்ணுறதே புரியல. இப்போ நம்ம காய் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து பக்கத்தில் விடலை, திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி நிற்க வச்சிருக்காரு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டாஃப்க்குலாம் புரியல ஏன் ஜிம் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி பையன் இல்லையே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு அந்த காய் பார்க்குறாங்க. இவங்க பார்த்த மாதிரியே இருக்கே சொல்லிட்டு சைடில் பார்க்குறாங்க. இந்த இயர்ஸ் ஏன்னா அந்த அவர் போட்டுருக்க அந்த இயரிங்ஸ் இதெல்லாம் பார்க்கவும் எங்கே பார்த்த ஒரு பசங்க இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு போயிட்டாங்க. ஜங்ஷன் வா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் தான் இல்லை நான் வந்து அழகாங்கல்ல, நம்ம எப்படி விட்டு போக முடியும் சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்காக வாங்கினது, நீங்கள் அழக்கூடாது, இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா எனக்காக ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. ஜிம்னுக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ ஜிமின் பேபி எடுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. விடவும் படிக்கிறாரு, ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. கடவுளே அப்படி சொல்லிட்டு. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருப்பாங்களே கூட அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. இப்போ அவங்க போயிட்டு நம்ம ஜிம்மோட மேனேஜர் நின்றுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன இந்த காமாக சொல்கிறாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தான் வந்துட்டு ஜிம்முக்கு வந்து ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் டக்குன்னு ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஜங்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிமின் வந்து பேபி ஹக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் தூக்குறாங்க. டேட்டா சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு அவர் பேபி தூக்கிக்கிட்டு ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிட்டு வெளில போகிறாங்க. இப்போனாக்கா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இப்போது அந்த ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குது புரியவே இல்லை. காய்க்கு மட்டும் டவுட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஜங்குக்கு மாதிரியே இருக்கே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது என்னோட பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படி ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணி தான் வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு ஜிமினும் பேபி 3 பேர் ரூமுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜிமின் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஹெட் டவுன் பண்ணிட்டே இருக்காரு. பார்க்க மாட்டாங்க. இப்போ ஜிமின் வந்து ஒரு சோஃபாவில் ஜங்கு உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஜிமின் உட்காந்துறாங்க. ஜங்கு தான் ஜிம்னுக்கு முன்னாடி டவுன் பண்ணுறாங்க. பேபி பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு புரியல என்ன நடக்குது சொல்லிட்டு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ எதுக்காக நீ எழுதுற அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் ஐம் சாரி சொல்கிறாங்க. இல்லை எதுக்காக நீ எழுதுற நான் கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னுக்கு என்ன சொல்லவே தெரியல. நீங்கள் எப்படி இங்கே அப்படி கேட்குறாங்க. நான் வரல, உன்னோட பையன் தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னுக்கு ஒரு மார்க்கு. ஜிம்னு ஹெட்டை லிஃப்ட்னு பார்க்குறாங்க. என்ன பேசுகிற ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன் உன் பையன் தானே, என் பையன் இல்லையாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜங்ஷன் பார்க்குறவங்க புரியல. டேடா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேட்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ எந்த மாதிரி நினச்சிட்டு இருக்குன்னு தெரியாது, ஆனால் உண்மையை நான் சொல்லி தான் ஓகேவா. ஜங்ஷன் சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. ஹீஸ் ஒரு மாம் சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. ஹீஸ் ஒரு மாம் அப்படி சொல்கிறாங்க. நீ யார் ஏஞ்சல் சொல்கிறியோ, யார் உன்னோட ரோல் மாடல், யாரோட வாய்ஸ் உன்னை ஹீல் பண்ணுது, உன்னை யாரோட வாய்ஸ்
ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறியோ, ஒரு பெயின் கில்லராக எல்லாம் உனக்கு இருக்குன்னு சொல்கிறீல, அது எல்லாமே ஒரு அம்மா தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. நீ தான் நான் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன பேசுகிற ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன் உண்மை தானே சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக நீ அவனை ஹக் பண்ணி அத்தனை பேருக்கு முன்னாடி நீ யாருன்றதே மறந்துட்டு ஹக் பண்ணி அழுதா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவனுக்கு அவன் மேலே உள்ள பாசம் தானே அதானே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் நேம் அவனை பார்த்ததுக்கப்புறம் நீ ஏன் கண்ட்ரோலாக இல்லை அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜிம் எதுவும் சொல்ல மாதிரி இருக்காங்க. பேபிக்கு ஒன்றும் புரியலடா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவங்க சொல்கிறாங்க இவங்க தான் அம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பேபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன இவங்க தான் என்னோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட அம்மா தான் ஓகேவா, இவங்க தான் உள்ள அம்மா உன்னை ஹோல்டு பண்ணவங்க இவங்க தான் ஓகேவா சொல்கிறாங்க. பேபிக்கு புரியல. அப்படி கிட்ட வந்து ஜிம்மோட சிக்ஸ் தொட்டு பார்க்குது. அம்மா நீங்கள் தான் என்னோட ஏஞ்சல் தான் நம்ம அம்மாவா அப்படி கேட்குது. இப்போ நம்ம ஜங்கு ஆமாம் அவனோட ஏஞ்சல் தான் அம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் ஜங்கே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக சொல்ல இப்போ ஜங்கு லைட்டாக ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. உனக்கு என் மேலே கோவமே இல்லையா அப்படி கேட்குறாங்க. எனக்கு எது கோவம் ஒரு மேலே சொல்கிறாங்க. நான் பண்ணதை சொல்கிறாங்க. பாரு ஜிம் நீயா நான் அப்போயே உன்ட்ட சொன்னது ஓகேவா, உன் இடத்துல யாரும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா. அந்த டைம் எனக்கு உன் மேலே கோவம் வந்துச்சு. சின்ன கோவம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உன்ட்ட கேட்டேன் டைம் எடுத்துக்கோ ஜிம், நான் டைம் எடுத்துகிட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு நான் சொன்னேன். நீ இல்லவே நான் வரவே மாட்டேன். எனக்கு அந்த பேபிக்கு எது சம்மந்தம் பண்ணி சொன்னேன். அந்த இடத்துல ஹார்ட் ஆனிஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஹார்ட்டாக இருக்குதான். நீ ஏன் என்னை பேபி வேணான்னு சொல்லணும்னு எனக்கு தெரியாது ஓகேவா. எனக்கு தெரியும் உன்னோட அம்மா உன்னோட சுச்சுவேஷனோட ஃபேமிலி எனக்குலாம் தெரியும் ஓகேவா. நீ அவங்களுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நான் ஃபோர்ஸ் பண்ணவும் முடியல. சென்றுமே எனக்கு கொஞ்சம் கோவம் தான். ஆனால் அதுக்காக உன்னை வெறுக்கவே இல்லை ஓகேவா. உன்னோட லவ் நீ எப்போவும் என்னால் வெறுக்க முடியாது, நான் வெறுக்கவும் மாட்டேன். நீ வந்து என்னோட ஒரு டெஸ்டினிடா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் என்னோட டெஸ்டினா நீ தான் ஓகேவா. இவனுக்கு எப்படி உன்னோட வாய்ஸ் ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி உன்னுடைய லவ்வும் உன்னுடைய கேரும் உன்னுடைய நீ என்கிட்ட இருந்த அந்த மெமரிஸ் மட்டும் தான் என்ன நான் வந்து ஹாப்பியாக லைஃப் வந்து லீட் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா. ரீசன் அதுதான். நீ கொடுத்த லவ் மெமரிஸோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இவனுக்கு நீ யாருனே தெரியாமலே உன்னோட வாய்ஸ் அவனை ஹெல்ப் பண்ணுதான் சரியா. உன்னோட வாய்ஸ் கேட்டால் அவனுக்கு ஹாப்பியாக இருக்கா, உன்னோட சாங் கேட்டால் உன்னை பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கா, நீ அழுதான் அவனுக்கு கழுக வருதான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் டர்ன் பண்ணி நம்ம ஜங்ஷன் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்லு ஏன் அப்படிலாம் அவனுக்கு இருக்குது நீயே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க அவருக்கு என்ன சொல்ல தெரியல. ஜங்குக்கெல்லாம் சொல்கிறாங்க. பாரு இப்போ வரைக்கும் நான் விட்டது மூணு ஆகவே இல்லை, மூணு ஆக முடியாது ஓகேவா. இவன் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என்னால் மூணு ஆக முடியாது. ஏன்னா நீ ஒரு பியூட்டிஃபுல் ஏஞ்சல் கொடுத்துருக்க, அதாவது நம்ம பையன் ஓகேவா ஜங்ஷன் அவனை கொடுத்துருக்கா. தாண்டி எனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்கா. இவன் சொல்லப்போனால் நான் தான் உன்னை அதிகமாக ஹார்ட் பண்ணியிருக்கா. அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு டைம் எனக்காக நீ ஜவுங்கா செப்பிட்டு வந்துட்டே இருந்தேன். ஆனால் நீ லாஸ்ட் டைம் எடுத்த முடிவு தான் எனக்கு ஹார்ட் பண்ணிச்சு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னோட கரியர் அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு. என் ஃபேமிலி வேறு உன் ஃபேமிலி வேறு எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது என்னோட சுச்சுவேஷன் வேறு உன்னோட சுச்சுவேஷன் வேறையாக இருந்துச்சு. அப்போ அந்த டைம் எடுத்த முடிவு தான் கரெக்டாக சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு சரியா என்னோட கரியர் எல்லாமே எவ்வளோ ஸ்பாயில் ஆயிருக்கும். நீ மட்டும் அப்போ நீ கரெக்டான முடிவு எடுக்காமல் போயிருந்தேன்னா அப்படி சொல்கிறாங்க. ஈவன் ஒவ்வொரு அவார்டு நீ வாங்கும்போது எதுக்காக நீ அழற, ஏன் அப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் ஓகேவா. அதுக்கு பின்னாடி அந்த நீ அழகிறதுக்கான அந்த ரீசன் பின்னாடி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஜஸ்ட்டு நீ அவார்ட் ரிசீவ் பண்ணுறதுனால அழற எமோஷனலாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள ரீசன் எனக்கு கூட தெரியும். நீ ஜங்ஷன் நினச்சி தானே அழற அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. ஏய் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்து என்னோட உயிர் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போவும் சரி அப்போவும் சரி எப்போவுமே என்னோட உயிர் தான் ஓகேவா. நான் உன்னை அப்படி தான் பார்த்துருக்கேன். உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும் சரியா. நீ எதுக்கு அழற ஏன் அழற சொல்லிட்டு நீ அவார்ட் வாங்குற. ஆனால் குழந்தை உன் கூட இல்லை, நீ குழந்தை வேணான்னு முடிவு பண்ணது. அதனால் நீ வந்து அதுக்காக தான் அழற சொல்லிட்டாங்க. குழந்தை லாஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு அவார்டை வாங்குகிறோம், அது உனக்கு பெயின்ஃபுல்லாக தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பாரு நீ என்ன எந்தளவுக்கு லவ் பண்ணியோ அதோட தாண்டி நான் உன்னை ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணது உனக்கே தெரியும். ஒவ்வொரு பர்சனும் உங்கள்கிட்ட பேசினா எவ்வளோ பாசிட்டிவாகும், உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கா, உன் மேலே எவ்வளோ கேர் வச்சிருக்க, நீ இல்லாமல் எல்லாம் வாழவே முடியாது கூட நினச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. சேம் இப்போ நீ இல்லாமல் நான் வாழலை, ஏன்னா உன்னோட மெமரிஸ் உன்னோட லவ் உன்னோட கேரோட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நீ எனக்கு கொடுத்துருக்க இல்லையா அந்த பியூட்டிஃபுல் மெமரிஸ் அதை வச்சு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. ஜிம்மி அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பேபி பார்க்குது. டாடா எங்கள் தான் மம்மானா ஏன் மம்மா அங்கே இருக்காங்க அப்படி கேட்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதுவா மம்மாவுக்கு அவங்க கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மம்மோட கிராண்ட்மா மம்மோட அம்மாவோட கிராண்ட்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்துச்சு. மம்மா அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் ஏன் என்கிட்ட பேசலை அப்படி கேட்குறாங்க. அதுவா அது நீ தான் கேட்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜவுங்கா நீ தான் கேட்கணும் ஓகேவா. நீங்கள் ஏன் என்கிட்ட பேசலை, நீங்கள் என்ன தேடி வரலன்னு சொல்லிட்டு நீ தான் கேட்கணும். இதுக்கு எனக்கு அது சம்மந்தமும் இல்லை அப்படி சொல்லி ஜவுங்க போய்ட்டு உட்காந்துறாங்க. ஒரு சோஃபா அப்படி அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. பேபி ஜிம்மினுக்கு முன்னாடி வருது மம்மா அப்படி சொல்லி கூப்பிடுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே
ஜிம்னு வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க, ஒரு செஸ்டோட வச்சு அணைச்சிக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இந்த வேர்ட்ஸை கேட்கறதுக்கு. இந்த வேர்ட்ஸை கேட்ட மாட்டோமா சார் ஏங்கி இருப்பார். ஆனால் இப்போ அந்த வேர்ட்ஸை கேட்கும்போது அப்படி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி இந்த பேபி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபிக்கும் ஜிம் மேலே வந்து வாசனை இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்குது. நீங்கள் தான் மம்மாவா அப்படி கேட்குது. அப்படி ஹக் பண்ணியிருக்கும் போதே ஜிம் பார்க்குறாங்க, நான் உனக்கு மம்மாவாக இருக்குது டிசர்வ் பாசனாலே தெரியலையே ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க, ஜங்ஷன் சொல்கிறாங்க டேட்டா சொல்லிட்டு அதுக்கு கேட்குது. இப்போ திரும்பி பார்க்கலாம் நான் பேசுது. அவங்க தான் மம்மா ஓகேவா, எனக்கு டிசர்வான ஒரு பாசனம் ஓகேவா, நீ அவங்களுக்கு டிசர்வான பாசனம் தான், அவங்களும் டிசர்வான பாசனம் தான் அப்படி சொல்லிட்டேன். ஜங் சொல்கிறாங்க, ஜிம்னு அமைதியாகவே இருக்காங்க. அம்மா என்னாச்சு, நீங்கள் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல, நீங்கள் ஏன் டெக்ஸ்ட் பண்ணல, ஏன்ட்டு பேசலை அப்படி கேட்குறாங்க, ஏன் பார்க்கல அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு என்ன சொல்லவோ தெரியல. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜங் பார்க்குறாங்க, அதுவா அதனால சொன்னால் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் ஓகேவா இப்போ கேளு, நீங்கள் ஏன்ட்ட வரலன்னு கேளு சொல்கிறாங்க. நீங்கள் தான் அச்சீவ் பண்ணிட்டீங்களே என்கிட்ட ஏன் நீங்கள் வரல நீங்கள் கேளு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்ஷன் பார்க்குறேன், சொல்லுங்க நீங்கள் ஏன் வரல, அங்கே அண்ணாக்கு ப்ராமிஸ் பண்ண கொடுத்த மாதிரி நீங்கள்லாம் பண்ணிட்டீங்களா, அப்பயே எங்களுக்கு தேடி வரல, என்னடா என்னையும் இந்த டாடாவும் தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்குது. ஜிம்னுக்கு என்ன சொல்ல தெரியல, நான் உங்கள் பக்கத்தில் வரதுக்கு டிசர்வ்டு பர்சனே இல்லைப்பா, அதை நான் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டேன், நீங்கள் அதுக்காக நான் ஒன்று மறந்துட்டெல்லாம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க, அவங்க ஒன்று மறக்கவும் இல்லை சரியா, அவங்க ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி ஜங் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக தான் இருக்காங்க, எதுவுமே சொல்லாமா. பேபி பார்க்குது அப்படின்னா நீங்கள் நம்ம அம்மாவா, அப்போ உங்கள்கிட்ட நான் வந்து பேசலாமா, இனிமேல் நான் உங்களை பார்க்க வரலாமா அப்படி கேட்குது. ஜிம்னுக்கு என்ன சொல்லலாம் தெரியல. ஆனால் ஜிமின் வந்து பேபி ஹக் பண்ணிட்டே தான் இருக்கிற, விடவே இல்லை, அது கேட்டே இருக்குது. ஜிமின் பார்த்து ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவரை கப் பண்ணி பார்க்குறாங்க, நீ எப்படி இருக்க அப்படி கேட்குறாங்க. ஜங்ஷன் பார்க்குறேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் இன்னொன்று ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, எனக்கு ட்ரீம் உங்களை பார்க்கணுன்றது சொல்கிறாங்க. என்ன பார்க்கணுன்ற ஒரு ட்ரீம் ஆசைட்டாங்க. ஆமாம் உங்களை பார்க்கணுன்ற ட்ரீம் தெரியுமா, அச்சோன்னு எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. நான் உங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணவா அப்படி கேட்குது. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க, ஜிம்னுக்கு எதை சொல்கிறது, ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு தாங்க பாரு உங்களோட மம்மா ஓகேவா, உனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் போய்ட்டு ஜிம்மில் ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா, ஐ லவ் யூ அப்படி சொல்கிறா. நம்ம ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக, ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம பேபி தான் வந்துட்டு ஜிம்மில் வந்து பார்த்துட்டு நீங்கள் என் கூட வரீங்களா அப்படி கேட்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க, அதெல்லாம் கூட வரமாட்டாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்படி ஹைட் லிஃப்ட் பண்ணி ஜங்கு பார்க்குறாங்க, வரமாட்டேதானே சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வருவோம், நாங்கள் வரலாம்ல சொல்கிறாங்க. இல்லை சார் வேறு யார்ட்டையும் மூவ் ஆகிருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு கோவம் வருது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்ற கோவமாக சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது சொல்கிறாங்க. எப்படி தெரியுது, என் ஒய்ஃபு அப்படி என் பாய் ஃப்ரெண்ட், என் ஒய்ஃபு, என் ஃப்ரெண்டு, என்னுடைய சோல்மேட், ரூம்மேட் எல்லாமே தெரியுது சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எப்போவும் நான் உன்றது மோன ஆகும் இல்லை, நீ என்கிட்ட மோன ஆகிட்ட தெரியும், என்ன ஸ்டேஜில் மட்டும் தான் கொஞ்சம் என்ன கூட க்ளோஸாக இருக்க போல அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கோட ஃபேஸ் அந்த பர்சனஸ் அப்படி தெரியுது, அப்படி இருக்காம போகிற சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது பேபி பார்க்குது, என்ன அங்கிள் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க மம்மாவை அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. இப்போ ஜங்கோட முறைக்கிறாங்க, நீயும் அவங்க கூட சேர்ந்தவனடா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்ஷன் சொல்கிறாங்க, என்ன டேட்டா சொல்கிறாங்க, நீ இப்படியே என் கூட தானே இருந்த, இப்போ நம்ம மம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. அவங்களும் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் நினச்சிட்டு இப்படியே என்னோட ஏஞ்சலோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இப்போ என்ன மம்மா என் மம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க சொல்கிறாங்க. மம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுது. சிம் பார்க்குறாங்க, என்னடாம்மா அப்படி சொல்கிறாங்க. நான் இங்கேயா இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அது ஹேண்ட் அது ஜிம்மோட ஸ்டமக்கில் வைக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஒரு மாதிரி ஹாப்பி எல்லாமே கலந்துருக்கு ஒரு மாதிரி அதை சொல்கிறாங்க. நான் இங்கே என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறேங்க, ஒரு நிமிஷம் இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் ஃபோன் ஆன் பண்ணி ஒரு தனி ஃபோல்டரே ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. அதில் ஒரு போட்டு வச்சிருப்பாரு, ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாரு அப்படி காமிக்கிறாங்க. ஜங்ஷன் திரும்பி பார்க்குறான், பார்த்தா ஜீவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு பிக்சர் தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருப்பாரு, அது அழகான பெல்லியோட இருப்பார். இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிம்னுக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி டேஸ் வந்துடுது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிக்சர் பார்க்குறாங்க. அது என்கிட்ட இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போது பேபி பார்க்குறது நானும் ஆசைட்டாங்க, மாமா நீ தான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ பேபி அந்த பிக்சரையும் பார்க்குது, ஜிம்னையும் பார்க்குது. பார்த்துட்டு ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் நிறைய மாறிட்டீங்களே எப்படி சொல்லுது, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களா, அப்போ கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தாங்க, இப்போ 5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சில்ல அப்படி சொல்கிறாங்க. அப்படியா நான் அங்கே தான் இங்கே இருந்தேண்ணா அப்படி சொல்லிட்டு அந்த பேபி தான் ஜிம்மில் ஸ்டமக்கிலே கை வச்சுட்டு இருக்கு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஷையாகவும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மினை வந்துட்டு அப்படி வந்துட்டு தூக்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு தூக்கி லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. லேப்பில் உட்கார வச்சுட்டு நீ இங்கே தான் இருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு பேபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படிங்க நம்ம அம்மா அப்போ எனக்கு மம்மா இருக்காங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் நான் உன்னோட மம்மா தான், நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது, மம்மா டேட்டா சொல்லியிருக்காங்க அவன் மம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கன்னு கேட்டப்போ மட்டும் இப்போதைக்கு கேட்காதன்னு மட்டும் சொன்னாங்க, நான் கேட்கவும் இல்லை. ஆனால் பாருங்கள் டேடா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நான் ஏஞ்சலை பார்க்கணும்னு சொல்லப்போ தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு
பேபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மிக்கு என்ன சொல்லவோ தெரியல. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்க அவ்வளோ தூரம் வந்தா சொல்லிட்டாங்க. ஆமாம் உங்களை பார்க்க தான். உங்களை பார்க்கணும், உங்களை ஹக் பண்ணணும், உங்களை கிஸ் பண்ணணும், அப்புறம் உங்களுக்கு கிஃப்ட்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசை தெரியுமா? எங்கே அது கிஃப்ட்டெல்லாம் சொல்லிட்டு பேபி தேடுது. இப்போ ஜங் பார்க்குறாங்க பாருங்க இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் பேபி தான் வந்துட்டு டேடா கொடுங்க சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இதெல்லாம் உங்களுக்காக நான் வாங்கினது நல்லா இருக்கா அப்படி கேட்குது. ஒவ்வொரு கிஃப்ட்டும் அழகாக இருக்குது. இதெல்லாம் எனக்கா? ஆமாம் உங்களுக்கு, நீங்கள் வச்சுக்கிறீங்களா அப்படி கேட்குது. இப்போ ஜிம்னுக்கு என்ன சொல்லவே தெரியல. தன்னோட குழந்தை தன்னோட ஃபேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்காக நீங்கள் வாங்கினே சொல்கிறோம். ஆமாம் உங்களுக்காக நான் வாங்கினேன் கொடுக்கணும்னு சொல்கிற ஆசையை வாங்கினது தெரியும். நான் பயந்தேன் எங்கிட்ட உங்களை டச் பண்ண விடுவாங்களா இல்லை உங்களுக்கு தொட முடியுமா சொல்கிறது பயந்தேன் தெரியுமா? ஆனால் பாருங்கள் நீங்கள் என்ன ஹக் பண்ணிட்டீங்க, எனக்கு கிஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்கள் என்ன மம்மாமா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நான் ரொம்ப ஹாப்பி தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி தான் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்லுக்குமே ஒரு மாதிரி கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்கு. அதை சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தவே முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேர்ட்ஸே இல்லை. இப்போ ஜங்க் அப்படி பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும். இந்த பக்கம் டோர் நாக் ஆகுது. ஜங்க் பார்க்குறாங்க. ஐ திங்க் டைம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் தான் டைம் கேட்டேன், 10 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. ஜங்ஷன் போகலாமா சொல்கிறாங்க. ஜிம்லுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேபி பார்க்குறது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம வெளில போகணும், நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க அங்கே நான் மற்ற பேபிஸ்லாம் பேசணும்ல சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஜிம் ஓகேவா, நான் அப்போ சொன்னதை இப்போ சொல்கிறேன். நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா, நானும் பேபி வெயிட் பண்ணுறோம். நீ எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கோ, நீ எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண நினைக்கிறோம், அச்சீவ் பண்ணிட்டு பக்கத்தில் வான்னு தான் நான் சொல்கிறேன் ஓகேவா. இப்போ நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. இதை நான் தங்கியிருக்க ஹோட்டலோட அட்ரஸ் ஓகேவா. நீ வந்து உனக்கு ஓகே அப்படின்னாக்கா நீ வந்துட்டு என்ன வந்து பாரு ஓகேவா. என்னையும் பேபியும் நாங்கள் இங்கே தரப்போம். நீ வந்து எங்களை பார்க்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேபி வாசிட்டு போகிறதான் ஜங்ஷன் தூக்குறாங்க. பேபி பார்க்குறது மாமா டாடா மம்மாட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. இருங்க அப்புறம் மம்மா சொல்லக்கூடாது ஓகேவா. ஏன்னா யாரை கேட்டாங்கனாக்கா மம்மாக்கு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ப்ராப்ளம் ஆமாம் அம்மாவுக்கு ப்ராப்ளம் ஆகும் ஓகேவா, அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது பேபி தான் ஜிம்மில் பார்க்குது. அம்மா நீங்கள் வரீங்களா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வரீங்களா அப்படி கேட்குது. இப்போ ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு வர மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு அது மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க வரவே வரமாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க வர அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாரு நீ வரணும் அப்படி சொல்லிட்டு ஒரு போயிட்டு வா போகலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. பேபி ஜிம்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜிம்மின் ஃபேஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போது இன்னும் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. அங்கே பாரு அங்கே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு ஸ்டாஃப் திட்டிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் கன்ட்ரோல் பண்ணுறது உங்களை வாடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் டேஸ்ட்டில் வெயிட் பண்ணிட்டு வந்து உட்காருறாங்க. இப்போ எல்லா பேபிஸ் வராங்க. வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பேபிஸில் எப்படின்னாக்கா ஜிம் ஹேண்டில் டச் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ப்ரோக்ராம் முடியறதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. 5 ஹவர்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்மினு வெளில வராங்க. எல்லாரும் வராங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்மின் சுற்றி என்ன நடக்குது அது சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கேட்கல யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அவங்க யாருன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. ஸ்டாஃப் வந்து வந்துட்டு கேட்டிருந்தாங்க என்கிட்ட இது யார் ஏன் ஜிம் பேசுகிறான் என்ன அழறான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஆன்சரே பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் நீங்கள் எல்லோரும் டேமுக்கு போங்க நான் வரேன் சொல்லிட்டாங்க. எங்கே போகிறா சொல்லிட்டாங்க. நான் வரேன் சொல்லிட்டு ஜிமின் தான் வந்துட்டு யார்கிட்ட சொல்லாமல் காக்கிட்ட மட்டும் நான் வரேன்னு சொல்லிட்டு மட்டும் போய் வெளில போயிடாரு. கிளம்பி டாக்ஸி புக் பண்ணிட்டு டேரெக்டாக ஒரு ஹோட்டல் தான் போகிறாங்க. நம்ம ஜங்க் கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸ் தான் போகிறாங்க. போயிட்டு பார்த்தா இங்கே நம்ம அந்த ஹோட்டலுக்குள்ளே வராரு. இப்போ மாஸ்க்லாம் போட்டு வேறு பண்ணி தான் வராங்க. வந்து ரூமில் லாக் பண்ணிட்டாங்க. இப்போ பேபி பார்க்குது. டேடா யார் மம்மா வா சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம் சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிம்மி தான் வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி வந்து நம்ம பேபி தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி உள்ளே இருக்குது. மம்மா வாங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் போய் டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வந்துட்டு அங்கே ஒரு சேர் இருக்குது உட்காராங்க. டேபிள் மாதிரி இருக்கும். பக்கத்து சேர் இருக்குது. இப்போ பேபி பார்க்குது உட்காருங்க மம்மா சொல்லிட்டு இது உங்களுக்கான ஜூஸ் வாங்க குடிங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க குடிங்க சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பேபி ஜிம்லேயே வச்சுக்கணும் வாங்க குறுக்குறன்னு பார்த்துட்டு இருக்கு. அங்கே பார்த்து வர மாதிரி இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கேன். ஒரு மேக்கப்பில் ரூம் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலாக வந்திருக்காங்க. ஜோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு லைட்டாக ஷை ஆகுது. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நானா ஆமாம் எப்படி பார்த்தாலும் அழகாக இருக்கீங்க. அங்கே ஒரு மாதிரி இருந்தீங்களா இங்கே பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கீங்க சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஜிம் நம்ம இருக்காங்க. ஜங்க் பார்த்தா அவர் மொபைல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு எதுவுமே பண்ணாமல். இப்போ ஜிம்னுக்கு என்ன பேசுறது தெரியல. சரி நீங்கள் இங்கே வந்துட்டு என்னை பார்க்க தான் வந்தியா சொல்லிட்டு ஆமாம் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் உங்களை என்னோட ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு என்னோட ஐடல் நினச்சி தான் பார்க்க வந்தேன். பார்த்தா நீங்கள் என்னோட மம்மாவா டேடா சொல்கிறாங்க. நீங்கள் என்னோட மம்மா அப்படி சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஜிம்னுக்கு என்ன பேசவே தெரியல. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் தான் சரி இப்போ சொல்லு உங்களோட முடிவு என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்குமே என்ன ஆன்சர் பண்ணவும் தெரியல. சங்குக்கு அதை சொல்கிறாங்க. சொல்லு உனக்கு முடிவு தான் என்ன அப்படி கேட்குறாங்க. நீ என்கிட்ட எது சொல்கிறாங்க நான் எப்படி மூவ் ஆவான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க நான் எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. நான் மட்டும் சொல்லி தான் அனுப்பினேன். நீ எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கோ எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணுறியோ அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சுட்டு உனக்குன்னு ஒரு லைஃப் தேவைப்பட முடியும் ஒரு லவ் அப்போ நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நான் வரேன்னு நான் சொன்னேன். நீ தான் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் தனியாக தான் இருப்பேன் இதுக்கப்புறம் லைஃப்பில் நான் வரமாட்டேன் சொல்லிட்டு நீ தான் வந்த ஓகேவா. நான் அப்படி சொல்லவே கிடையாது சொல்கிறாங்க. அப்போ நான் பண்ணதே ஒரு தப்பு ஓகே ஃபோர்ஸ் பண்ணி பேபி பெத்தே ஆகும்னு சொல்லிட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணது நான் தான் ஓகேவா. அப்பவும் சரி பாவம் நீ தான் வந்து கஷ்டப்படுற ரீசனே நான் தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் டாக்டர் இல்லை அவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டார்டிங்லேருந்து நீ எப்போவுமே என்கிட்ட ரொம்ப சாஃப்டாக கேரிங்காக இருந்தேன். நான் தான் கூட ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாகவே இருப்பேன். இவன் லவ் பண்ணும்போது கூட நான் சொல்கிறத நீ கேட்டுருந்தேன் அப்படி தான் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் நீயே ஒரு முடிவு எடுத்த அதுவும் உன்னை கரியருக்காக. அப்போ உன்னை யோசிச்சு பார்த்தா அது கரெக்டு தானே
அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பேபி எப்படி எங்கே சொல்லி கேட்குறாங்க. பேபி அப்பா மட்டும் தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டிக்கிட்ட அங்கிள் அப்பா மட்டும் தான் இருந்துச்சு, நான் வந்து சொல்ல கொடுத்துட்டேன் பேபியை சொல்கிறாங்க. வேறு எங்கே கொடுக்க சொல்கிறேன், எனக்கு ஒரு கரியர் இம்பார்ட்டன்ட்டு, சேம் டைம் பேபி வந்துட்டு ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கும்ல, சேஃபாக இருக்கும்ல, அப்போ என்னோட அப்பா மட்டும் தான் நம்ப முடியும், வேறு யார் நம்ப முடியும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் போய் எதுவும் சொல்லலை, எனக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொன்னேன். பேபியை கொடுத்தேன், அவங்களும் ரிசீவ் பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க, அவங்களும் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என் டைம் இருக்குது கிடைக்கிறப்ப போய் பார்ப்பேன். அவங்களும் வந்துட்டு எனக்கு எப்படின்னா ஃப்ரீ டைம், அவங்க ஃப்ரீ டைமில் வந்து தூக்கிட்டு தின்ட்டு காமிப்பாங்க. ஒரு பக்கம் எனக்கு கரியர், இன்னொரு பக்கம் லவ், இதெல்லாம் நினச்சிட்டு நானும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரிஞ்சு அவங்களுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறவங்க அப்பா அம்மா கோவப்படல திட்லியாக சொல்கிறாங்க. கோவம் வந்துச்சு தான், என்ன பண்ணியிருக்க அப்படி கேட்டாங்க. உன்னை பற்றி கேட்டாங்க, நீ எங்கே இருக்க, நீ யாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நேம் தெரியாது, ஜிம்னு நேம் தெரியாது, ஆனால் ஒரு பாசன் லவ் பண்ண பாசன் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க சொன்னாங்க சரி ஓகே உங்கள் கரியர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்லலை அப்படி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அப்பா அம்மா என்ன மேரேஜ் பண்ணி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி கேட்டது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஜங்ஷன் தான் வேர்ல்டு, ஜங்ஷன் தான் அவங்க ரொம்ப அதிகமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஜங்ஷனுக்காக மட்டும்தான். அவங்க ஹாப்பியாக இருக்கிறது எல்லாமே அவங்க கூட தான், அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஜங்ஷனுக்கு ஒன்று தான், நீ தான் ஹாப்பினஸ் சரியா, உன்னை பார்க்கும்போது அவன் ஹாப்பியாக இருக்கான். அவன் எப்படி உன்னை பார்த்தான்பா, எப்படி உங்ககிட்ட அட்மிட் ஆனாலும் எனக்கு தெரியாது, நானும் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். என் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவனோட பாடி அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, 1 வீக் பிஃபோர் தானே சொல்கிறாங்க. தெரியும் எனக்கு தெரியும், உனக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாமே சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் ஜங்ஷனே பார்த்துருக்காங்க. ஜங்ஷன்லாம் இவங்க 2 பேரும் பேசுகிற கான்வர்சேஷனை மாறி மாறி பார்த்துட்ருக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நீ ஏன் ஜங்குக்கு என்கிட்ட மூவ் பண்ணல சொல்கிறாங்க. நான் எப்படி மூவ் பண்ண சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜங்கு என்ன நடக்கு தெரியல, ஒரு காலத்தில் ரகடா கோமா எல்லாத்துக்கும் இவன் ரொம்ப ஆங்கரிஷோட இந்த ஒரு பாசனை, யாரும் ட்ரெஸ் பண்ணாத ஒரு பாசனை யாருக்கு தெரியும், உனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்கிறாங்க. அப்படி இந்த பாசனையே துரத்தி லவ் பண்ண நீ அவ்வளோ கேர், அவ்வளோ லவ், நான் வேண்டான்னு எட்டப்போன்னு சொன்னால் கூட இல்லை நான் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ் கேர் கொடுத்து அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு சொன்னப்போ உனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இருந்த எல்லா சுச்சுவேஷனும் என் கூட இருக்க. அப்படி இருக்கிற ஒரு பாசனை நான் சடனாக இப்போ ஒரு ஐடல் ஆகிட்டேன், இந்த வேர்ல்டுக்கே எனக்கு தெரியுது, ஒரு ஃபேமஸ் ஆகிட்டேன்றதுக்காக ஒன்று தூக்கி போட்டு நினைக்கிறியா சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி எவ்வளோ பேராலும் வரலாம். அன்னைக்கு அந்த ஆங்கர் இஷ்யூ ஜங்குக்க, அந்த கோவப்படுற ஒரு ஜங்குக்க, யாரையும் மதிக்காத ஒரு ஜங்குக்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறது நீ தான் அப்படி சொல்கிறாங்க. நீ என்ன பேசுகிற, நீ என்ன அப்படிலாம் கிடையாது சொல்கிறாங்க. இல்லை நான் எப்படி தான் நினைக்க தெரியும் ஓகேவா, அப்படி இருந்து என்னை ஏன் லவ் பண்ணவ நீ, எப்போவுமே என்ன நினச்சிட்டு என்னையே சுற்றி வந்தவ நீ, அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுருவேன்னா நான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி அமைதியாக இருக்காங்க. உன்னோட சுச்சுவேஷன் அப்போ புரிஞ்சுக்காம போது ஏன் தப்பு சரியா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்றதை நான் அப்போவும் சரி நான் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த 5 வருஷத்தில் தான் நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன் சரி கிரேஸியாக, நீ எப்போ விட்டு போனியோ அப்போ தான் ரொம்ப கிரேஸியாக லவ் பண்ணேன். ஒரு பக்கம் நீ, இன்னொரு பக்கம் என்னோட குழந்தை, நம்மளோட குழந்தை, ஐ மீன் ஓகேவா அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தெரியும் நீ ஒரு ஐடல் ஆகிட்டா சொல்லிட்டு. அப்போ ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா, ஏன்னா எனக்கு அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் டெபியூட் ஆனேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ லேட்டாக நீ டெபியூட் ஆனது, அதுவும் இங்கே இல்லாமல் அதுவும் கொரியாவில் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் எனக்கு அது இன்னும் ஹார்ட்டாக இருந்துச்சு. உனக்கு அப்படியே ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பியாக இருந்தது அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமே இருக்காங்க. அப்புறம் ஆண்டி எப்படி இருக்காங்க சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆண்டி எப்படி இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் வந்துட்டு இருக்கு, இங்கே பாரு ஒன்று தான் கேட்குறேன் சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்லி ஜங்கு கிட்ட வராங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இங்கே பாரு அப்படி சொல்லி ஜங்கு தான் ஜிம்மில் ஃபேஸ் கப் பண்ணுறாங்க. ஆண்டிக்கு என்ன இப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் ஜங்குடைய ஹிப்பை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. பாரு ஒன்று தான் அப்படி சொல்கிறாங்க. பேபிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம்மின் ஜங்கு ஒரு மாதிரி இருக்கிறத பார்க்க, ஜங்கு ஜிம் நடந்த பார்க்க ஜங்கோட கரெக்ட் டேஸ்ட் வருங்க பாரு என்று சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அம்மா சொல்கிறாங்க. அம்மா இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. என்ன சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. ஆண்டியே சொல்கிறாங்க. அம்மா இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. இல்லை எப்படி அவங்க நல்லா தான் இருந்தாங்க சொல்கிறாங்க. இல்லை அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருந்துருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் ஐடல் ஆனதுக்கப்புறம் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. நான் சொன்னேன் இங்கே வாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, நான் உனக்கு ஒரு மேரேஜ்னு ஆகும்போது அவங்க கூட இருப்பேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. சரி நானும் அவங்க அங்கே தான் ஹாப்பியாக தான் இருக்காங்க சொல்லிட்டு நானும் அப்படியே சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. அம்மா இறந்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஏன்னா ஜிம்மில் இந்த முடிவில் எடுத்ததுக்கு ரீசனே அவங்க அம்மா தான். அப்படி இருக்கும்போது ஏன்னா லவ்லாம் சொன்னால் அம்மா தாங்கிக்க மாட்டாங்க, நம்ம இந்த வயசில் தப்பு பண்ணியிருக்கோம், இப்போலாம் சொன்னால் அம்மா எதுவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, தாங்கிக்க மாட்டாங்க, அவங்க ட்ரஸ்ட்டை உடச்சிடும் சொல்லிட்டு ஜங்கு ஜிம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜங்கு வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஆண்டி ஏன் சொல்கிறாங்க. அம்மா இருந்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு நினைக்கும் இன்னும் கஷ்டமாக இருக்கா. இப்போதைக்கு ஜிம்முக்கு யாரும் கரண்ட்லி அவர் தனியாக தான் இருக்கிற, அவங்க ஃபேமிலி பேரண்ட்ஸ் யாருமே இல்லை. இது கேட்குறப்ப ஜங்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லி ஜங்கு தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் ஜங்கோட ஹிப் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா
இறந்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு அக்கா. நான் அதுக்கப்புறம் எனக்குன்னு யாருமே இல்லை சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணணும், யார் ஹாப்பியாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும், அவங்களே கூட இல்லை. நான் இவன் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்க கூட இல்லை. அவங்க ஐடலாக இருந்தால் ஹாப்பியாக இருந்தாங்க. அது எந்த கண்ட்ரியாக இருந்தால் என்ன, ஐடலாக இருந்தால் ஹாப்பி தான். ஆனால் அம்மையும் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு. ஏன்னா அந்த டைமில் ஜிமின் ரொம்ப அச்சீவ் பண்ணலாம், இல்லைனா ஐடல் ஆகிட்டாரு. நிறைய இடத்துல பாடுறாரு, அதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ஹாப்பினஸ் தான். ஆனால் ஜிமின் ரொம்ப அச்சீவ் ஆகிட்டு ரொம்ப செட்டில் ஆகவே இல்லை. அந்த டைமில் ஜிமின் அம்மாவுக்கு ஹாப்பி, இதுவே போதும்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. நான் ஐடல் ஆகிட்டே இருக்குது, அது போதும்ப்பா, அச்சீவ் பண்ணுறப்பா. மணிலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா கிடையாது. மணி, காரு, வீடு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீ ஐடல் ஆகிட்டா, ஒரு ஸ்டேஜ் ஏறி பாடுற, அவங்களோட வாய்ஸ் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிமின் இன்னும் கொஞ்சம் டேஸ் போகட்டும், நம்மளுக்கு ஓனா வீடு காரில் வாங்கணும், அம்மா கொடுத்தது இங்கே வச்சுக்கணும், ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி அம்மா சொல்கிறத நம்ம கேட்கணும் அவர் நினச்சிருப்பாரு. ஒரு பக்கம் ஜங்க் லவ் பண்ணுறாரு, அது மனசுக்குள்ள அப்படியே இருக்குது. இன்னொரு பக்கம் பேபி, அது ஜங்ஷன் அவரும் நினச்சிட்டு இருந்துப்பேன். அந்த குழந்தை பேர் ஜங்ஷன் அவருக்கு தெரிஞ்சிருக்காது, நேம் அதனால் பேபி மட்டும் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நினச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அம்மாவுக்காக தான் அதில் பண்ணியிருப்பாரு. அவங்க அம்மாவே அவங்க விட்டு போகிறப்போ ரொம்ப ஒரு கஷ்டமாக பிரேக் ஆகிருப்பார். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்படின்னா சொல்கிறாங்க, ஆண்டி இல்லாமல் தான் சொல்கிறாங்க, அம்மா இல்லை, இப்போ நான் ஒரு ஐடியில் இருக்கானே, எப்படி யாருமே ஜங்குக்கான நான் வந்து சொல்கிறாங்க, பாரு இப்போவும் சொல்கிறேன், உனக்கு நான் இருக்குன்டா சொல்கிறாங்க. நீ ஆசைப்பட்ட ஆண்டியோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறது ஆசைப்பட்ட, நான் தானே விட்டு கொடுத்தவண்ணா, சரியா இல்லைச்சிக்க, நான் இப்போ ஃபோர்ஸ் பண்ணியிருப்பேன், என் கூட இருக்கணும், என் கூட ஒரு ஐடலாக இருக்கணும், என் கூட வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பேன். ஆனால் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பானா சொல்கிறாங்க. ஆண்டிக்காக தான் விட்டு கொடுத்தேன். ஆண்டி சொல்கிறாங்க, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. எனக்குன்னு இப்போ சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் இருக்கேன்டா உனக்கு, அப்போவும் சரி இப்போ சார் நான் இருக்கேன்டா, நான் உன்னை வச்சு எங்கேயும் போகல, அங்கே நான் இருக்கேன், அங்கே பாரு நம்ம பையன் ஜங்ஷன் உன் மேலே உயிரே வச்சிருக்கான், சரியா, இவனே அம்மான்னு தெரியறதுக்கு முன்னாடி உன் மேலே ரொம்ப பாசம் வச்சவான்னு சொல்கிறாங்க. இப்போது பேபி பார்க்குது, டேட்டா மம்மையை அழறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அதுவா மம்மாவுடைய உன்னோட கிராண்ட்மா ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பர்சன், வைக்க ரொம்ப லவ்லி பர்சன், கேரிங்கான பர்சன், அவங்க இறந்துட்டாங்களா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு பேபி பார்க்குது, என்ன சொல்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்களா மம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, மம்மா தனியாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை மம்மா நாங்கள் இருக்கோம், நான் இருக்க பாருங்க சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் மம்மானு தெரியாத முன்னாடியே நான் உங்களை என்னோடய ஐடல் ஜிம்னாவும் என்னுடைய ஏஞ்சல் ஜிம்னாவும் நான் பார்த்தேன், சரியா, இப்போ நான் என்னோடய மம்மாவை நான் பார்க்குறேன், என்னோட மம்மாவுக்கு நான் இருக்கேன், டடா மம்மாங்க பாருங்கள், டடா சொல்லுங்கள் மம்மா அழக்கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா ஜங்கு எப்போ ஹக் பண்ண வருது அப்படியே இருக்காங்க. ஜங்கு ரொம்ப டேஸ் வந்துடுது, ஏன்னா ஜிம்னா அம்மாவும் ஜங்குக்கு நல்லா தெரியும், அவங்க பேசியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க, நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மில் பார்க்க வரும்போது அவங்க ஜங்குக்கும் நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாமே வந்து கொடுப்பாங்க, ரொம்ப பாசமாக கேரிங்காக இருப்பாங்க. அப்போ அவங்க நினச்சிருப்பாங்க இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினச்சிருப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்காது. அப்போ நினச்சி பார்க்குறாங்க, ஆண்டி ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப கேரிங் அப்படி சொல்லி ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அவங்களோட ஹாப்பினஸ்ஸு, ஆனால் நீங்களே இல்லாமல் போயிட்டீங்களா சொல்லி ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவருக்கு தெரியாது, ஜங்குக்குன்னு தெரியாது ஜிம்மில் அம்மா இறந்துட்டாங்கன்றது, தெரிஞ்சவர் முன்னாடி கூட வந்திருப்பாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவங்களுக்காக தான் ஜிம்மில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவர் விட்டு கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் மதராக வளர்த்துருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது ஜிம்மில் அவங்களுக்கு வந்துட்டு பண்ணணும் இல்லையா, ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண சொல்லிட்டு அவர் விட்டு கொடுத்துருப்பாரு. இப்போ நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மில் அப்படியே ஜங்கு எப்போ ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் ஜங்குக்கு வேணும் ஜிம்னு நினச்சிருப்பாங்க, ஜங்கு தான் நல்லாயிருக்கும், அவர் ஹக் பண்ணி அழணும், கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாரு. ஆனால் அந்த டைமில் ஜங்குக்கு இல்லை, ஈவன் அவங்களோட பிரிஞ்சிருப்பாங்க, பிரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர், ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கிராஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஜிம்மின் 1 இயர் வந்துட்டு ட்ரைனிங் பீரியடில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போ தான் 1 இயர் ட்ரைனிங்லேருந்து டிபோட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆஃப்டர் தான் ஜங்கு ஜிம்மில் அம்மா இறந்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகிருக்கும் ஜங்குக்கு ஜிம்மில் பிரேக்கப் ஆகிட்டு. அப்போ அவர் நினைக்கிறாங்க, அதெல்லாம் நினச்சிப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னோட எந்த பேட் சுச்சுவேஷனுமே அவங்க கூட இல்லையா ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்ல, எந்த டைமில் நான் எல்லா டைமும் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அந்த டைமில் அவங்க கூட இல்லாமல் போயிட்டு நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஹானஸ்ட்டாக சொல்லலாம், என் மனசு ஒன்று தான் தேடிச்சு, நீ தான் வேணும்னு தோணுச்சு, உனக்கு ஹக் பண்ணணும், நீ தான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், உன் சொல்கிற சாஞ்சிக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கால் பண்ணணும்னு தோணவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜங்கா நான் தானே உனக்கு ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், நான் தான் சொன்னேனே உனக்கு எப்போ என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு கூப்பிடலாம், என்னை ஜங்காவுக்கு கூப்பிட கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். நீ தாண்டா கோவத்தை பேசிட்டு வந்த, நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டா நான் வந்திருக்க மாட்டேனா, ஜங்காவை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க, உனக்கு ஈக்குவா என்ன, ஏன் ஜிம்முக்கு ஈக்குவலாக வந்துச்சா என்ன அப்படி கேட்குறாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு, எனக்கு என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, என்கிட்ட உன்னோட பேரை ஷேர் பண்ணுறதுக்குலாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, அமைதியாக இருக்காங்க. இல்லை நானே ஒன்று ஹர்ட் பண்ணிட்டேன், நானே ஒன்று தூக்கி போட்டேன், மேபி நீயே பார்த்துக்கோ, எனக்கு எதுவுமே சொல்லிட்டு நான் ஒன்று ஹர்ட் பண்ணேன் அப்படி வந்துட்டு எப்படி ஜங்காட வரும் சொல்லிட்டாங்க. என்னடா பேசுகிறேன் அப்படி ஜங்க் கேட்குறாங்க. நான் உன் ஜங்காடா, நீ நான் ஹர்ட் பண்ணால் கூட ரிட்டன் நான் ஒன்றை வருவேன், நான் உன்னை ஹர்ட் பண்ணதே இல்லையா, நான் உன்னை பனிஷ் பண்ணதே இல்லையா, நான் உன்னை அப்படிலாம் பண்ணியிருக்காரு, நீ அதுக்காக என்னை விட்டு போயிட்டே என்ன ஜங்கடிச்சு ரிட்டன் என்கிட்ட வருவேன் சொல்கிறாங்க. அப்போ நான் மட்டும் எனக்கு சரியாக புரிஞ்சிக்கல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது, ஜிம் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி அழுறாங்க. அந்த டைம் அவர் அழணும்னு தோணுதை கூட இப்போ தான் அவர் ரொம்ப மனசு விட்டு ரொம்ப அழுறாங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டான பர்சனாக ஜங்குக்கு மட்டும்தான்.
இப்போ ரொம்ப அழகாங்க ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி ஜங்க் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அழாதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி இருக்குது ஜங்க்கா. ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி இருக்குது. என்னோடய பேண்ட்மேட்லாம் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப நல்ல பசங்க தான். ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஆனால் உன் அளவுக்கு யாருமே கம்ஃபர்ட் பண்ண மாட்டாங்க. அப்பவும் சரி சொல்கிறாங்க. இப்போவும் நீ இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. அதனால் உன்னை பார்க்குறப்ப எனக்கு அழணும்னு தோணுது சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ அழன்னு தோணுதோ நீ அழுடா சொல்கிறாங்க. ஏன்னா அழுதாதான் மனசோட கஷ்டம் குறையும். நீ அழுடாமல் நான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபிக்கு இன்னும் க்ரை பண்ணுது. பேபியும் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு சிம்முக்கு வந்து ஹக் பண்ணிட்டு அதுவுமே அழுதுகிட்டே இருக்குது. நான் 2 பேரும் அழுது பார்க்க அது கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் சிம்மின் ஜங்கு ஹக் பண்ணி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு அழுதுட்டு ஒரு த்ரோட்டே ட்ரை ஆகிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. போதும் அழக்கூடாது, இது போதும் அழக்கூடாது சொல்லி ஜங்கு ஜிம் டேஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கு தான் பேபி இருக்குன்னு கூட பார்க்கவே இல்லை. அவர் ரொம்ப அழகா இல்லையா ஜிம்மின் அழகாச்சு அந்த அழுத்தத்தை காம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஜிம்மின் லிப்பில் அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. பேபியுமே அப்படியே பார்த்துட்டே இருக்குது. ஜம்க்கு எதுவுமே பண்ணாமல் அப்படி ஜிம்மின் லிப்பில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜம்கோட அந்த கிஸ் அந்த டச்சஸ் அந்த கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெல்ட் ஆகிட்டுருக்காரு. அப்படி ஜம்கோட ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. டைட்டாக ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. அவரோட டீயர்ஸ் அப்படியே ஜிம்மில் ஃபேஸில் தான் ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஜிம்மின் தலை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியும்போது ரொம்ப கஷ்டமாகிடுது. அப்படியே அப்படி சாஃப்டாக கிஸ் கிஸ் பிரேக் பண்ணிட்டு அவரோட ஃபோர்கிட்ட போய் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அப்படி ஐ லவ் யூ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க ஐ லவ் யூ டம்மா ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஐ லவ் யூ டூ ஜம்கா சொல்லிட்டு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி ஜம்கா சொல்கிறாங்க. பாரு எனக்கு எப்போவுமே உங்களை கோவம் வந்ததே இல்லை சரியா. நீ அப்போ அடுத்த முடியும் அந்த டைம் எனக்கு கோவப்படுச்சு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் எனக்கு டைம் எடுத்துக்கோ நீ அச்சீவ் பண்ணிட்டு வாடான்னு சொல்கிறேன். வரவே மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து தெரியவே கூடாதுன்னு நினச்சிட்டு இல்லையா. அப்போ நான் அப்படி தான் நினச்சேன். அப்போ எனக்கு உங்களை கோவம் வச்சு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீ இறங்கி வர மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் ஓகேவா. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் இருக்குது ஓகேவா. இப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்போவுமே உங்கள்கிட்ட நான் 3 நாளதே கிடையாது ஓகேவா. என்னுடைய பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் வாய்ஸ் பிடிக்கும். எல்லோரும் உன்னை வாய்ஸ் ரசித்து கேட்பாங்களா. அதான் எனக்கு அதை கேட்கும்போது ப்ரௌடாக இருக்கும்டா எனக்கு. ஏன்னா எல்லாருக்கும் நாங்கள் ஃபேமஸாக இருக்கோம். ஆனால் எங்களோட பேண்ட்மேட் எல்லாருக்கும் உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்குது. அதையும் சுகாக்கு அவர் ரொம்ப மியூசிக் பற்றி நல்லா தெரிஞ்சவர் சரியா. அவர் வாய்ஸை ரசித்து கேட்பார். எல்லாரும் ப்ளே பண்ணுவாங்க ஒரு டான்ஸு என்னை நம்பிச்சிருந்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு திங்ஸ் பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ரசிப்பாங்க. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குமா. ஆனால் அவங்கள்ட்ட சொல்ல தோணும் ஏன் ஜிமின் என்னோட தான் சொல்ல தோணும். ஆனால் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் சரியா. அப்படி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ இன்னமும் என்ன சொல்கிறாங்க இன்னமும் லவ் பண்ணுற கிரேசியா அதே பர்சனஸோட அதே ஜலஸோட அப்படி லவ் பண்ணுற ஓகேவா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆகலை ஆகவும் மாட்டேன்டா சொல்கிறாங்க. நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நீ என்கிட்ட தான் வருவேன் ஜம்கான்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது. அப்படி இருந்து நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டுருக்காங்கன்னு விட்டுருவேன் நான் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜிம் பார்த்துருக்காங்க ஜம்கா. இப்போவும் உனக்கு இருக்குது உனக்காக நான் இருந்துகிட்டே தான் இருக்கேன் ஓகேவா. எப்போவும் எல்லா சுச்சுவேஷனுக்காக நான் இருக்கேன்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ கோபம் வருது. நான் எப்படி கோவப்படுவேன் என்னோட ஜிம் நான் எப்படி கோவப்படுவேன் கோவம் வருதா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கோவத்துக்கு பண்ணி ஒரு ரீசன் இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு அந்த கோவம் வந்துச்சு அந்த டைமில் விட்டு போனதுக்கப்புறம் 1 இயர் டிபுட் ஆகவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா. நான் ஐடல் ஆகிட்டேன். ஆனால் நீ வந்துட்டு ஐடல் ஆகாமல் இருக்குது. உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்குது. எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் டிபுட் ஆகிட்டு ஒரு சாங் பாடினதப்போ தான் எனக்கு வீடியோ வந்துச்சு தெரியுமா. எனக்கு அப்போ தான் கில்ட்டினஸ் வெளில வந்துச்சு. ஃபைனலாக ஜிம்மில் ஒரு ஐடல் ஆகிட்டான்றதுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் ஜங்க் சொல்கிறாங்க உன்னோட வீடியோ நான் எத்தனை டைம் பார்த்துருப்பேன் தெரியுமா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் என்னை பற்றி பார்த்துருக்க மாட்டேன் பேசியிருக்க மாட்டேன் என் மேலே ஒரு கோவம் இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு கோபம் என்ன கொரியாவில் செலக்டடே ஆகாமல் போனதே கொஞ்சம் வருத்தமாக போயிட்டு அம்மாவுக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆஸ்திரேலியா வந்து செலக்டட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே டெபியூட் ஆனதுக்கப்புறம் தான் அம்மா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கோபம் எனக்கு தெரியும் என் மேலே தப்பு தானே அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணிட்டேன் அப்படி பண்ணி தப்பு தானே. எனக்கு எப்பவுமே பாசிட்டிவாக ஜலஸ் ஆகும். ஆனால் எப்போவுமே கிஸ்ஸோட ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அன்றைக்கி கிஸ்ஸை தாண்டி போனது என் தப்பு தானே ஜங்க் சொல்கிறாங்க. இல்லை ஜங்க் அது சொல்கிறேன் தெரியும் எப்படி பார்த்தாலும் தப்பு என் மேலே தான் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நீ இதை பற்றி பேச வேணாமே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ சொல்ல இப்போ நான் கேட்குறேன் சரியா இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறாங்க பாரு இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த ஐடியல் கெரியர்ன்றது எனக்கு ஒரு விஷயமே இல்லைடா. எப்போவுமே நீ என்னோட மனசில் என்னோட ஜிம்மினா அப்படியே இருக்கா சரியா. எனக்கு இந்த லைஃப்பை விட எனக்கு இந்த லைஃப் எந்த இம்பார்ட்டண்ட்டோ அதை தாண்டி நீ எனக்கு இம்பார்ட்டண்ட்டா. நான் மேரேஜ் பண்ணிக்கணும் இப்போவும் அது ஜிம்மோட இருக்கா ஓகேவா. இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்போ மட்டும் உனக்கு கூட்டு போய் காட்டவா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்னை பற்றி என்ன யோசிப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவங்கள பற்றி எதுவும் யோசிக்க மாட்டாங்க ஓகேவா. ஏன்னா அவங்களுக்கு நீ என்னாலும் ஒன்று சேர முடிச்சதாட ஜங்ஷனுக்கு ஒரு அம்மா வேணும்னு அவங்களுக்கு காசை ஓகேவா. ஜங்ஷன் அம்மா எங்கே இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க அதான் யோசிப்பாங்க. என்னன்னாக்கா அவங்க ஜங்ஷன் ஒரு டைம் நீ பார்த்துருக்க மாட்டேனாலும் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பர்சன் லவ் பண்ணுறப்போ பிரேக்கப் பண்ணுறது ஃபைட் பண்ணுறது இவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறது ஒரு இப்போலாம் காமன் திங்ஸாக இருக்குது. ஏன்னா 2 பேருக்கு ஒத்து போகல பிடிக்கலன்றப்போ பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. குழந்தைங்களை பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த குழந்தைங்களை வந்து அவங்க பார்க்கல. அந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு
அப்படி இருக்கும்போது அம்மா அதான் யோசிக்கிறாங்க, நீயும் அந்த பையனை பிரிஞ்சிருக்கீங்கன்னு பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் ஜங்ஷன் என்ன பண்ணா ஏன் ஜங்ஷன் அவங்க வந்து பார்க்கல சொல்லிட்டு அவங்க கதையை யோசிச்சுட்டே இருப்பாங்க தெரியுமா. என்கிட்ட அடிக்கடி கேட்டிருக்காங்க, என்னதான் ஆச்சு ஏன் அவங்க ஜங்ஷன் வந்து பார்க்கல, ஜங்ஷனுக்கு அம்மா ஒருத்தர் இருக்காங்க தானே சொல்லிட்டு அவங்க கேட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்க, நம்ம எப்பவுமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மூவ் ஆகவே இல்லைன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஓகேவா, ஏன்னா நான் சொல்லலை இல்லையா, அந்த ரீசனில் தான். ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க தான் ஜங்ஷனோட அம்மா, என்னோட மனசில் இருக்க ஒரே ஒரு பர்சன் இவங்க தான், இவங்களுக்கு மட்டும் என்னோட ஹார்ட் பீட் வந்து இப்பவும் அரெஸ்டப் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா, அம்மா அப்பாவுக்கு இது ஒரு பெரிய விஷயமாவும் தெரியல, ஏன்னா அவங்களுக்கு அழகான கிராண்ட் சன் கொடுத்துட்டோம் இல்லையா, ரொம்ப எங்கேஜில். அம்மா கூட ஸ்டார்டிங்கில் ரொம்ப வந்துட்டு ரொம்ப சொன்னாங்க, கோவப்பட்டாங்க, எப்படா இந்த வயசில் வந்து குழந்தை பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தெரியுமா. அப்படின்னு அந்த குழந்தைக்காக நான் வேணும்னு நினச்சது, நான் குழந்தைய வந்து அஷ்டம்னு நினைக்கவே இல்லை. அப்பா மட்டும் கேட்டேன், உங்களுக்கு அஷ்டம் இருக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு இல்லை, நீ அந்த குழந்தை எதுவும் பண்ணாமல் அழகாக பெற்றிருக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்க இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஒரு உயிர் சின்ன உயிர், அந்த உயிர் உலகத்துக்கு வரது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க, ஜிம்மில் அப்படி டர்ன் பண்ணி ஜங்ஷனை பார்க்குறாங்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக நின்றுருக்கான், அவருக்கு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறாங்க. இவன் அப்படியே சொல்கிறாங்க, இவன் பார்க்குறதாண்டா என்ன மாதிரி இருப்பான், ஏன்னா இப்படினாக்கா என்ன மாதிரி பாதி உன்ன மாதிரி கலந்துருக்கான்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 4 கிட்டலாம் உன்ன மாதிரி இருக்குது, லிப்ஸ் ஐஸ் நோஸ்லாம் தான் என்ன மாதிரி இருக்குது, அது ஐஸ் ஒன்று மாதிரி இருக்குது, நோஸ் லிப்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. 2 பேரும் மிக்ஸ்ட் ஆகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கா, ரொம்ப அழகாக ஃபேஸ் வந்து ரவுண்ட் ஷேப் ஃபேஸ், ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. ஜிம்மில் அப்படி ஜங்ஷன் தூக்குறாங்க பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்கா, குழந்தை இருக்கும்போது பார்த்துருப்பாரு, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறாங்க, நீ எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டே சொல்கிறாங்க. ஜங்ஷன் ரொம்ப கூட ஸ்மெல் பண்ணுறேன், அப்பாடா என் அம்மா அழுத ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பேபியோட கலர் டேஸ்ட் வந்துருக்கும். அச்சிச்சோ நீ அழுதே நான் சொல்லி கேட்குறேங்க்கா, ஆமாம் நீங்கள் 2 பேரும் அழுதே எனக்கு அழகு வரும்ல, பேபி சொல்லுது, அச்சிச்சோ நீ அழக்கூடாதுமா ஜிம் தான் டேஸ்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, இப்போ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜங்க்கா, நீங்கள் 10 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்க சொல்கிறாங்க. 10 இயர்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் நான் 10 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் முடிச்சு, இன்னும் 5 இயர்ஸ் இருக்கே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஏன் மேரேஜ் பண்ணிக்கூடாது ரூல்ஸ் இருக்கா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, மேரேஜ் பண்ணி ரூல்ஸ் இருந்தாலும் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வெளில நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சொல்லு உன் மனசார தொட்டு சொல்லு, உனக்கு நான் வேணுமா வேணாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு வேணும், நிறைய வேணும், நிறைய ஹக் பண்ணணும், நிறைய கூட பேசணும், நிறைய அழணும் அப்படி சொல்கிறாங்க. நானும் உன்ட்ட நிறைய பேசணும், நிறைய ஷேர் பண்ணணும், நிறைய அழணும் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படி சொல்கிறாங்க. வணக்க சொல்கிறாங்க, எனக்கு ஓகே தான் ஓகேவா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா, எனக்கு கரியர் லைஃப் தாண்டி எனக்கு என்னோட ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே, என்னோட லவ் பண்ண நீ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறோம் ஓகேவா, உனக்கு எப்போ லீவ் வரும் சொல்கிறாங்க. இன்னும் 2 days ஆஃப்டர் லீவ் தான் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே 2 days நாங்கள் வெயிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு தனியாக ஒரு வீட்டு இருக்குது, நீ அங்கே வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, கிளம்பலாமா சொல்லிட்டு இவங்க லக்கேஜில் வெக்கேட் பண்ணிட்டு ஜிம்மில் கூட தான் வந்துட்டு இருக்காங்க ஒரு காரில். நான் ஜிம்மில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜங்கா இன்றைக்கி நான் அந்த டேமுக்கு போய் ஆகணும், ஏன்னா நாளைக்கும் ஃபேன் மீட் இருக்குது, ஏன்னா 3 days கண்டினியூஸாக இருக்குது, நாளைக்கு நாளைக்கு அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 days முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஆகிடுவோம் சொல்கிறாங்க. ஓகே அப்போ 2 days நாங்கள் எங்கே இருக்கோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்க் சுற்றி பார்க்குறாங்க, பார்த்தா அங்கே ஜங்கோட பிக் ஃப்ரேம் இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க, இது என்ன அப்படி கேட்குறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, சொல்லி இது என்ன அப்படி கேட்குறாங்க. அதுவும் இவ்வளோ பெரிய பிக் ஃப்ரேம் எதுக்கு வச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க, ஏன்னா வச்சுக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்குறது என்னக்கா ஐடியெலாம் வச்சிருக்கியா இல்லை சொல்கிறாங்க. நான் என்றைக்கு ஒன்று ஃபஸ்ட்டு ஐடியெலாம் பார்த்ததில்ல, நான் உன்னை என்னடா சொல்கிறாங்க. அவனோட சொல்லிட்டு அவங்க கிட்டே வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பாரு பேபி பார்க்குறத சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா பேபி தான் குறுக்குன்னு பார்த்துருக்கு, நீ என்ன எங்களை குறுக்குன்னு பார்க்குற ஸோ ஜங்க் கேட்குறாங்க. மே பார்க்குறது நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குது. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, அச்சோ அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டாடா நீங்கள் எதுக்கு மம்மா கிட்டே க்ளோஸாக போகிறீங்க சொல்கிறாங்க. ஏன்னா பேபிக்கு இதெல்லாம் தெரியாதுல, இதெல்லாம் நம்ம நியூ திங்ஸ் தானே. அப்புறம் எங்கெல்லாம் கிஸ் பண்ணீங்க சொல்லிட்டு இப்பெல்லாம் காமிக்குது, ட்ராமாலாம் வருமே எவ்வளோ கிஸ்லாம் பண்ணுறீங்க சொல்லி கேட்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்வராக இருக்குது. ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, வா சொல்லி தூக்குறாங்க. என்ன டாடா சொல்கிறாங்க. நான் உன் அம்மா ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, நான் அப்படி தான் கிஸ் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. பண்ணக்கூடாது, ஏஞ்சல் வந்து கிஸ் பண்ணக்கூடாது சொல்கிறேன். ஏன் பண்ணக்கூடாது, உன் ஏஞ்சல் ஃபஸ்ட்டு எனக்கு ஏஞ்சல் அப்புறம் தான் உனக்கு சரியா சொல்கிறாங்க. அப்படியா நான் கிஸ் பண்ணுவேன், என்னென்னாலும் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க, என்னென்னாலும் நான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. பேபிக்கு ஒரு பசு வயிற்றுக்கு எதுவும் பண்ணக்கூடாது, அம்மா உன்னை தரமாட்டா சொல்லிட்டு அதுதான் ஜிம்மிட்டு போது ஜம்ப் ஆகிடுது. ஜிம்மின் பிடிச்சிக்கிறாங்க. அம்மா எனக்கு மட்டும் தான் உனக்கு கிடையாது சொல்கிறாங்க. எதுவும் உனக்கு கிடையாது, அவன் ஃபஸ்ட்டு எனக்குடா அப்புறம் தானே உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்க ஜிம் ஸ்மெல் பண்ணுறாங்க. சரி ஓகே நீங்கள் இங்கே இருங்க, நான் இன்றைக்கி ரைட்டு நம்ம இங்கே ஸ்டே பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கால் மேலே கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் வந்துட்டு பேபியை ஜங்கிட்ட கொடுத்துட்டு வெளில போய் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. இப்போது காய்தான் கத்திட்டு கட்டி எங்கடா போனேன் அப்படி சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு என்னை வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. வீட்டில் என்ன டேமில் எதுக்கு வீட்டுக்கு போனால் சொல்கிறாங்க. அது ஒர்க் இருக்குது, நான் நாளைக்கு மார்னிங் வர சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி அது ஜங்க் தர சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அது ஜங்க் தர சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்க் தான் சொல்கிறாங்க. அப்படின்னா ஜங்க் உனக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அப்புறமா சொல்கிறேன், நான் எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க்காக இருக்க, நாளைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் வராங்க. ஜிம்மில் வந்து பார்த்தா ஜங்க் போய்ட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. பேபி பார்த்தா கவுண்டர் இப்போ உட்காந்துருக்கு. ஜங்க் லைனாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜங்கு ஜிம்னு ஒரு வீட்டில் ஒன்றா இருந்திருப்பாங்க. அந்த வீட்டில் ஜங்கு போய்ட்டு ஜிம்மி குக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிம்மி வராங்க. ஜங்கா என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. குக் பண்ணுறேன். ஏன் உனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும்னா சொல்கிறாங்க. பிடிக்கும் ஆனால் சொல்கிறாங்க, நான் ஆர்டர் பண்ண நினச்சி சொல்கிறாங்க. ஆர்டர் எது பண்ணணும், நானே குக் பண்ணுறேன், எல்லா திங்ஸும் இருக்குல்ல வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நீ தனியாக தான் இருக்கியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் யாரையும் கூட்டிகிட்டு வந்ததே இல்லை சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப தயங்குறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது அப்படி சொல்லி ஜங்கு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் குக் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. பேபி தான் அம்மா அங்கே வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. நானா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவர்கிட்ட வந்துட்டு ஜிம்மில் தூக்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறான்னு பார்க்குறாங்க. தூக்கி கவுண்டரில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு பார்த்துருக்காங்க. அப்படியே இருக்காரு. கொஞ்சம் கூட இவ்வளோ ஒரு ஐடியலானாலும் அவர் மாறவே இல்லை. ஜிம்மிக்கிட்ட எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காங்க. இந்த 5 years நடுப்பு எப்படி பேசிக்காமல் பார்க்காம இருந்தாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் ஜங்க் வந்து ஜிம் வந்து அவர் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பாரு. ஜிம்மில் அப்படி கூட பார்க்க மாட்டார். ஏன்னா ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தா ரொம்ப ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு பார்க்க மாட்டார். இப்போ ஃபைனலாக பேபி ஜிம்னு பார்த்துருக்காங்க. ஜங்கு ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ஜிம்னு வந்து சாப்பாடு எடுக்கிறாங்க. பேபி பார்க்குற அம்மா எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுங்களா அப்படின்னு கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவர் ஃபீட் பண்ணுறாரு. இப்போ ஜங்கு அவர் ஒரு சாப்ஸ்டிக்கில் ஃபுட் எடுத்துகிட்டு ஆக்காட்ட சொல்கிறாங்க. ஜிம் டான் கூட பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆக்காட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. ஆக்காட்ட சொல்கிறாங்க. ஏன் ஃபீட் பண்ணி விட்டதே இல்லையா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் ஃபீட் பண்ணி விட்டு தான் இல்லையா அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. எது பேசக்கூடாது ஆக்காட்ட சொல்கிறாங்க. ஜிம் ஆக்காட்டுறாங்க. இப்போ ஜங்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம்மின் பேபிக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. ஜங்கு ஜிம்முக்கு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. மூணு பேர் மாறி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனலாக பேபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேடா எனக்கு இதெல்லாம் ட்ரீமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ட்ரீம் ஆமாம் எனக்கு நம்ம அம்மாவை மீட் பண்ணுறது ட்ரீமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ அந்தளவுக்கு சொல்கிறாங்க. அவன் வந்து லைக் அவன் டாடா மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படி உங்களுக்கு ரேஸ் ஷேர் பண்ணும் அவனும் அப்படி தான். ஏன்னா வந்துட்டு ஒரு ஐடலாக நினச்சிட்டான். அவனோட ஐடல் நினச்சிட்டு அவன் வந்து ஒரு ஃபேன் பாயாக இருந்தான். நான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டு ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இந்த ரூமில் படுத்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எதுவும் சொல்கிறாங்க. இல்லை 2 ரூம் இருக்குது சொல்கிறாங்க. இப்போது பேபி பார்க்குறது அம்மா நான் உங்கள் கூட தூங்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படி என்னையும் கூட தூங்கணுமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்னு பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிருக்கோம் மனசில் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஒன்றாவது தூங்குறோம். என்னடா நடிக்கிறியா நீ அப்படி சொல்கிறாங்க. பேபி இருக்கான்னு பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். வேறு மாதிரி என்ன பேசுகிறோம் பண்ணிவிடுவோம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ மாறவில்லை சொல்கிறாங்க. நான் மாறவில்லை உங்கள்கிட்ட அப்படி தான் இருக்கேன். ஓகே வெளில ஒரு ஐடியில் எப்படி வேணும் இருக்கலாம். ஜங்குக்கு எப்படி வேணும் இருக்கலாம். ஜிமினுக்கு ஜங்குக்கு அவன் பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் எப்படி பண்ணுவோம் அப்படி தான் இருப்பான். ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. ஃபைனல் வந்து படுத்துக்கிறாங்க. இப்போ பேபி சென்டரில் படுத்துருக்கு. ஜிம்மில் அழகாக தட்டி கொடுக்குறாங்க. இப்போ அப்படி ஜங்கு தான் ஜிம்மில் வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி பார்க்குறேன் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான்டா பாப்பா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ போய் நான் ஜிம் பேபி தான் அழகாக தூங்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஜங்கு அப்படி பேபி தூக்கிட்டு ஒரு ஓரமாக படுக்க வச்சுட்டு பார்க்க சைடில் பிள்ளை வைக்கிறாங்க. கீழே வந்து கூட சொல்லிட்டு அழகாக பிள்ளை வச்சு கவர் பண்ணிட்டு அப்படி ஜிம்மில் வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு தான் அப்படி ஜிம்மில் ஒரு ரொம்ப லவ்வாக கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூடா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ டூ சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி ஜிம் நெக்கில் போய் ஸ்ட்ராங்காக ஒரு பைட்டு ஜிம்மில் ரொம்ப ஃபீல் பண்ணி வரைய இது பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஜங்குக்கு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. என்னை மறக்காமல் சொல்கிறாங்க. அப்படியே அடிச்சுனா அடிச்சிடும்டா உனக்கு தெரியும் கோவம் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பா சொல்கிறாங்க. என்ன நான் இப்போவும் அப்படி தான் இருப்பா ஓகேவா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எனக்கு கோவம் வச்சுக்கேன் என் ஒய்ஃபை நான் அடிப்பேன் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அடிப்பேன் அவரை கிஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அமைதியாக இருக்க. ஜிம்மில் ஒரு மாதிரி இருக்காங்க. பாரு உனக்கு என் மேலே எதனா கோவம் வந்து அடிச்சுக்கூட ஓகேவா அடிச்சுக்கோ திட்டிக்கோ என்ன பண்ணிக்கோ. ஆனால் என்னை விட்டு போய் நினைக்காது ஓகேவா. என்னை மேரேஜ் பண்ணிக்கோ என் கூட ஹாப்பியாக இருக்கணும் ஓகே. உனக்கு நான் இருக்குது அந்த வேர்ல்டு நீ தனியாக இல்லைடா நான் இருக்கேன்டா உனக்கு சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்படி உன மேலே கோவப்படும். ஜிம்மில் தான் ஜங்கு டைட் ஹாக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நீ வேணும் ஜங்குக்கா எனக்கு நீ வேணும் என்னோட ஹஸ்பண்டா என்னோட அம்மாவா எல்லாமே நீ வேணும் சொல்கிறாங்க. நான் இருக்க உனக்கு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி தூங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சேஃபாக ரொம்ப ஃபீல் செக்யூராக இருக்க மாதிரி இருக்குது. இது வரைக்கும் என்னதான் என்னும் மெக்கு ஃபிலிக்ஸ் கையில் பாசம் கொடுத்து கேர் கொடுத்தாலும் அவங்களாம் வந்துட்டு பேண்ட்மேட்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதை தாண்டி எதுவும் இல்லை. அதை தாண்டி ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா. நம்ம ஹஸ்பண்ட் நம்ம அம்மாவுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப லவ் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் ஒரு அம்மா பேரண்ட்ஸ் கூட இருப்போம். ரொம்ப சேஃபாக செக்யூராக இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சேஃபாக ஃபீல் பண்ண முடியும். அதுவும் தன்னோட பாய் ஃப்ரெண்டாக அந்த ஹஸ்பண்டை மாறுறப்போ அது எப்படி அது ஒரு இன்னும் செக்யூராக இருக்கும் இல்லையா. அவங்க ரொம்ப செக்யூராக பார்த்துட்டு ஒரு பர்சன் தான். ரொம்ப கோவப்படுவார் ஜெலஸாக ஒரு சம்டைம்ஸ் ஒரு சின்ன அடிக்க கூட செஞ்சிருப்பாரு.
அப்படிலாம் பண்ணியிருப்பாரு. ஆனால் அது கூட ரொம்ப லவ் கேர் தான் இருந்திருக்குமே தவிர ஒரு ஒரு டாக்ஸிக்லாம் கிடையாது. ரொம்ப லவ்வோட இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜெலஸாக ஒரு சம்டைம்ஸ் அங்கே ஜிம்மில் சிக்ஸை கடிச்சு வைப்பார். அப்படிலாம் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிமின் ஜங்கு கூட ஹக் பண்ணிக்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஜங்கு ஜிம்மில் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி ஒரு மாதிரி அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி டேப் பண்ணி தராங்க. ஜிம்மில் அழகாக தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிம்னுக்கு அப்படின்னு இருக்கா கால் வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜங்கு ஜிம்மின் பேபி தான் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்து ஜங்கே இல்லை. இப்போ ஜிம்மில் இருந்துருக்காங்க. ஃபோன் பார்க்குறாங்க. சீக்கிரமாக வர சொல்லி மேனேஜர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. மெசேஜ் வந்துருக்கு சீக்கிரம் வா ஜிம்னு சொல்லிட்டு கால் வந்துட்டு இருக்கு. ஜிம் டக்குன்னு பார்த்துட்டு பேபி பார்க்குறாங்க. பேபி ஜிம்மில் க்யூட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு ட்ரீம் எனக்கு குழந்தைக்கு ஹக் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷன் போயிடுச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த மெமரிஸ் ரிட்டன் வராதுல சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இப்போ அவர் ஜிம்மோட பேபியோட ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு டக்குன்னு எந்திரிக்காங்க. எந்திரிச்சிட்டு அவர் டேரெக்டாக கீழே வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜங்கு குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்லிட்டாங்க குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் ஜங்கு கால் சொல்லிட்டு போய்ட்டு குளிர் அவனுக்கு ஹாட் வாட்டர்லாம் போட்டு நீ போய் குளிச்சுட்டாங்க. ஜிம் போய் டக்குன்னு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி கீழே வராங்க. மேபி தூங்குறான்னு சொல்லிட்டு அவங்க தூங்கட்டும். ஓகே நான் பார்த்துக்கிறேன் அவன் தூங்கட்டும். நீ வந்துட்டு கிளம்பு. ஓகே உனக்கு கால் வந்துட்டு இருக்க சொல்லிட்டாங்க. ஃபேன் மீட் இருக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. நீ முடிச்சுட்டு வீட்டுக்கு வா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு தான் கீழே ஜிம்மில் உட்காராங்க. ஜங்கு போய்ட்டு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. கட்ட சொல்லிட்டாங்க. என்னடா ஹேர் வெட்டாக இருக்குது சொல்லிட்டாங்க. இரு சொல்லிட்டு போயிட்டு ட்ரையர் எடுத்துட்டு ஹேர் வெயிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மின் ஜங்கே பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜிம்மில் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்க ஒரு பர்சன் லைக் ஒரு செகண்ட் மாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பார்ட்னர்ன்றவங்க நம்ம செகண்ட் மாம் தானே. எல்லாரும் அப்படி இருக்காங்க தெரியாது. சில பேருக்கு அப்படி கிடச்சிருப்பாங்க. ரொம்ப லக்கி ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஆனால் அப்படி எல்லா பர்சனும் அப்படி மாறணும். எல்லாருமே அளவுக்கு டிசர்வ் பர்சன் தானே. ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒருத்தர் டிசர்வ் பர்சன் ட்ரூ லெவலில் ட்ரூ கேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு விஷயம் ஓகேவா. இப்போ ஃபைன் நாலு ஜங்க் தான் ஜிம்முக்கு வந்து ஃபுட் வந்து ஃபிட் பண்ணிவிடுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒரு பர்சன் தானே அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மின் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கிளம்புறியா சொல்லிட்டாங்க. இது எடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. இதை சொல்கிறாங்க ஜூஸ் ஓகேவா குடிச்சிக்கோ போகிறப்பா சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜங்க்கா பேபி இருந்தால் நான் சொல்கிறேன் நீ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக அவர் லவ் அவர்கிட்ட ரிட்டன் வரப்போகுது. இந்த பக்கம் ஜங்கு கால் வந்து இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. இவனுங்க வேறு சொல்லிட்டு ஃபோன் பண்ண புக் பண்ணுறாங்க. என்ன டே வேணும் உனக்கு சொல்கிறாங்க. டே எங்கடா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் பாசம் ஃபோன் வாங்குறாரு. எங்கே போயிட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேறு யாரும் நம்ம வீட்டு மெம்பர்ஸ் தான். ஜங்கு பார்க்குறாங்க. என்ன வெளில வந்துருக்கா சொல்லிட்டாங்க. என்னதுக்கு அம்மா பேபி கூட்டிகிட்டு ட்ரிப் போகிறேன்னு சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் நீ எங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தாங்க பாருங்கள் ஒரு பிளேஸ்க்கு வந்துருக்கு. ஓகே கொஞ்சம் ப்ரைவசி வேணுக்காக வந்திருக்கா சொல்லுவாங்க. ப்ரைவசி என்னடா பேபி கூட போய்ட்டு ப்ரைவசி சொல்கிறாங்க. அதாவது ஃபேன்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஓ அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்காக எதுவும் நான் கான்டாக்ட் பண்ணல எதுவும் போஸ்ட் எதுவும் போடாமல் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். எப்போ வருவா சொல்கிறாங்க. அதுவும் வந்துருப்பேன் இன்னும் ஒரு 2 டேஸில் வந்துருவா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி என்ன சொல்ல போகிறா கேட்குறாங்க. வந்து சொல்லிட்டு ஃபோன் கால் பண்ணிடுறாரு. இப்போ வந்து இப்போ ஜிம் தான் ஃபேன் பண்ணி போயிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஃபேஸை பார்த்து அவ்வளோ ஹாப்பினஸ் அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க. என்னடா நேற்றுலாம் அழுதான் இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க. நேற்று ஒரு பேபி ஹக் பண்ணல அந்த பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்லாத ப்ளீஸ் வேணாம் சொல்கிறாங்க. சரிட்டு அமைதியாக இருக்காங்க. ஏன்னா தெரிஞ்சிச்சு ஜங்குக்கு சொல்லிட்டு ஜங்கோட பேபி அப்போ ஜிம்முக்கு அவங்களுக்கு இது ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. அவர் அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக ஃபேன் மீட்லாம் முடிச்சிட்டு அவங்க ஜிம்மில் கிளம்புறாங்க. இப்போ மேனேஜர் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க நீ என்ன இங்கே ஸ்டே பண்ணாமல் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அது வீட்டில் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்க சொல்கிறாங்க. ஒர்க்கு ஆமாம் வீட்டில் சம் ஒர்க் போயிட்டுருக்கு. நான் பக்கத்தில் வந்து பார்க்க எடுத்துருக்க சொல்லிட்டாங்க. ஏப்பா சொன்னால் ஸ்டாப் பண்ணுவோம்லாம் சொல்லிட்டாங்க. இல்லைடா ஸ்டாஃப்லாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன். இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு. நானே எனக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிம்னா இவங்கள்ட்ட பாய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு டவுட்டாக இருக்குது. என்னென்ன நடக்கிறது டவுட்டாகவே இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சே சொல்கிறாங்க அந்த பேபி ஜிம்மில் பேபியாக இருக்குமோ ஜிம்னு என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக ஓகேவா. இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் டைம் தருவோம் சொல்கிறாங்க. சரி விட்டுறாங்க. இவங்களும் டைம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் விட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கும் பேபி தான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க கார்டனில். இப்போ ஜிம்மில் கார் வந்து பேபி ரொம்ப ஹாப்பியாக ஓடி போகுது. இப்போ ஜிம்மில் கார் ஓடி இறங்கிட்டு வந்து தூக்குறாங்க. தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ என்ன பண்ண டே ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. டே ஃபுல்லாக நான் உங்களோட வீடியோஸ் தான் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. என்னோட வீடியோஸ் ஆமாம் நான் உங்களோட வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் அவனுக்கு அதுதான் வந்து பிடிக்கும் அவ்வளோ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்டீங்களா சொல்லிட்டாங்க. நாங்கள் மார்னிங் சாப்பிட்டோம் லஞ்சுக்கும் சாப்பிட்டோம் ஓகேவா. இப்போ டின்னர் எங்கே வெளில போகலாமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. கண்டிப்பாக போகலாம் ஜம்கா சொல்லிட்டாங்க. எங்கே போகலாம் சொல்லிட்டாங்க. இங்கே ஆஸ்திரேலியா வந்துட்டு சிட்னி பிரிட்ஜ் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் நிறைய ஷாப்பிங் மால் நிறைய இருக்குது பிளேஸ்லாம் இருக்குது. போய் சுற்றி பார்க்கலாமா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இவங்க 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு அந்த பிளேஸை சுற்றி பார்க்குறாங்க. நைட் டைம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜிமினோட ஹேண்ட் பிடிச்சி நடந்துட்டு இருக்குது. ஜம்ப் பார்க்குறாங்க. 2 பேரும் நடக்குது. ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க 2 பேரும் ஃபுட் ஸ்டெப் வந்து ஒரே மாதிரி தான் வைப்பாங்க. ஜிம் வச்சா பேபி வைக்கிது ஒரே மாதிரி இருக்குது. ஜம்க்கு அவ்வளோ ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக என்னோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நைட்டு ஃபுல்லாமே அழகாக போயிருக்கும். இப்போ 2 டேஸ் ஆஃப்டர் நம்ம ஜிம்முக்கு லீவ் கொடுத்துட்றாங்கடா. ஜிமின் தான் என்ன நம்ம காலையில் கூப்பிட்றாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன விஷயம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறாங்க. ஜங்கோட ஃபேஸ் பார்த்துட்டோம். ஃபிலிக்ஸுக்கு மயக்கம் வந்துருச்சு. இது ஜங்குக்கு தானே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு எப்படி இங்கே அதுவும் சொல்கிறாங்க. இவரை பார்க்கணுன்றது எல்லாரோட ட்ரீம் ஆச்சு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம ஜங்க் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஜெமினுக்கு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க எல்லாருக்கும் மயக்கம் வந்து விட்டா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. காய்க்கு என்ன கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்குள்ள இது ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஜிம்னுக்கு மேரேஜ் இல்லை மேரேஜ் ஆகலை இனிமேல் ஆக போக சொல்கிறாங்க. அப்போ பேபி சொல்கிறாங்க எங்களோட பேபி சொல்கிறாங்க. எனக்கு புரியவே ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரியும். நீங்கள் எல்லோரும் எங்கள் லீவ் தானே இப்போ எல்லாருக்கும் வர முடியுமா ஏன்னா ஜிம் சைடில் நீங்களாம் இருக்கணும் ஆசைப்படுறா சொல்கிறாங்க. இப்போது எல்லாரும் பார்க்குறாங்க ஜிம் நீ மேரேஜ் பண்ணி போறியா சொல்கிறாங்க. கேட்குறாங்க ஜிம்னா ஆமாம் சொல்கிறாங்க. இவங்க ஜிம் பார்க்குறாங்க கம்பெனியில் சொல்கிறாங்க கம்பெனிக்கு தெரியாது ஓகேவா நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் எதுக்கு இருக்கோம் சொல்கிறாங்க. ஆண்டி அதுக்கப்புறம் நீ சிரிச்சு நான் பார்த்துட்டு சரியா சிரிப்பா ஃபேக்காக சிரிப்பா ஓகேவா ஃபேன்ஸ்க்காகவும் நம்மளுடைய எங்களுக்காகவும் சிரிச்சிருக்க தவிர நீ மனசார சிரிக்கவே இல்லை. இப்போ நீ சிரிச்சு இப்போ நீ 2 டேஸாக சிரிக்கிற தெரியுமா அதான் நீ உண்மையாக சிரிக்கிறது அர்த்தம் ஓகேவா நீ ஹாப்பியாக சிரிக்கிறேன் நான் அதுவும் மனசார சிரிக்கிறேன் எனக்கு அது புரியுது அதுக்கு ரீசன் இவங்க தானே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் காய் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா நீ கம்பெனி பற்றி எதுவும் நினச்சி ஒரி பண்ணாத நீ மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா எனக்கு தெரியும் உனக்கு யார் நாங்கள் என்ன தான் மேலே பாசமாக கேரிங் எல்லாமே லவ் கொடுத்தாலும் உன் மனசில் இருக்குல்ல நம்மளுக்கு நீ யார் மேலே சொல்லிட்டு நினச்சிட்டு தானே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு ஆனால் உனக்கு சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குறாங்க நான் இருக்கேன் சொல்கிறாங்க. நான் இருக்கேன் அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது எல்லாமே அவனுக்கு இருக்குது அவன் தான் வந்துட்டு எங்களோட தள்ளி இருக்கானே தவிர நாங்கள் யாரும் தள்ளியில் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. அவங்க தர புரியுது ஜங்கு இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க கேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறது தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் இவ்வளோ லவ் கேர் வச்சிருக்கும் போது எப்படி இவ்வளோ டேஸ் புரிஞ்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஜிம்னு பார்க்குறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு நான் தான் ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் அவன் எடுத்து ஒரு முடிவு கரெக்டு தான் அந்த டைமில் யாராவது அப்படி யோசிச்சிருப்பாங்க தப்பு இல்லை சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க விட்டும் கொடுக்க மாட்டாங்க சண்டம் சொல்கிறாரு. சரி ஓகே நம்ம பேசிக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு லீவ் தானே கொரியா வரீங்களா அப்படி கேட்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்குது என்ன காய் எப்படி சொல்கிறாங்க அவங்க எல்லாம் பார்க்குறாங்க என்ன பாசிட்டாங்க கொஞ்சம் கீழே குடிங்க சொல்கிறாங்க கீழே குடிக்கிறாங்க அஜிக்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறாங்க எதுக்கு பாசிட்டாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு ஏன்னா இந்த ஏஞ்சல் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல்லாம் சொல்கிறாங்க என் அம்மா தான் சொல்கிறாங்க. ஓ உன் அம்மா தான் ஏஞ்சல் ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஏஞ்சலாக தான் இருந்தாங்க இப்போ எனக்கு அம்மாவாயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க அப்படியா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா ஒரு குழந்தை ஒரு அம்மாவுக்கு ஃபேன் பாயாக இருக்குது இப்போ தானே நான் பார்க்குறேன் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட சொல்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் வரோம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக எல்லாருமே வந்துட்டு கொரியா கிளம்புறாங்க கொரியாக்கு தான் வராங்க. இந்த பக்கம் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் பார்த்தா நீ எங்கடா போனால் இதுக்கு முன்னாடி எப்போதுமே போனால் சீக்கிரமாக வந்துடுவான் நம்மகிட்ட அப்டேட் கொடுத்துட்டே இருப்பான் எங்கெல்லாம் இருக்கான் குழந்தை கூட எங்கே போயிருக்கான் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பான் போஸ்ட் போடுவான் எல்லாம் பண்ணுவானே. இப்போ என்னாச்சு அட்லீஸ்ட் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணலாம் கூட நம்மளுக்கு ஃபோட்டோ அனுப்புவானே பர்சனல் எடுத்துகிட்டு அனுப்புவானே. இப்போ இருக்கும்போது ஏன் இந்த டைம் மட்டும் அனுப்ப மாட்டான் சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட்டாகவே இருக்குது. உண்மையாக ட்ரிப்பு தான் போயிருக்கானா சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தாண்டா வீட்டுக்கு கொரியா வந்துட்டு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ஜிம்மினையும் அவங்க பேபியை கூட்டிகிட்டு வராங்க. மற்ற எல்லாரும் ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணிட்டாங்க. இவங்கள்ட்ட போய் தான் கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு. ஜிம்முக்கு ஒரு நவசா இருக்குது ஜங்க் கூட அப்பா அம்மா எப்படி ஃபேஸ் பண்ணுறது பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஓகேவா. அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்குது எங்கடா போயிட்டாங்க ஜங்க் சொல்லிட்டு அம்மா ஏன் அவங்க வரல ஏன் உன்னை வந்து அவங்களுக்கு என்னன்னாக்கா நீ நானும் புரிஞ்சது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஏன் ஜங்க்ஷன் வந்து பார்க்கல சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தம் ஓகேவா. அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க நீ வா சொல்லிட்டு இப்போ அவங்க கூட்டிகிட்டு வராங்க. இல்லை ஆன்ட்டி இதை பார்த்துருக்காங்க தானே ஐடல் ஸ்கூலில் சொல்கிறாங்க பார்த்துருக்காங்க. ஆனால் சொல்கிறாங்க ரொம்ப உனக்கு பற்றி உங்களுக்கு தெரியல ஏன்னா உன்னோட அம்மாவுக்காவது நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு தெரியும் ஏன்னா உன்னோட அம்மா அடிக்கடி வந்து பார்ப்பாங்க என்னோட அம்மா தான் வரவே மாட்டாங்களே அவங்க தான் போய் மிஸ்ஸாகவே இருப்பாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு நம்ம ஜங்க் தான் பேபியும் கூட்டிகிட்டு வராங்க. டோர்பெல் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவங்க குழந்தை வந்துட்டு ட்ரிப்பு போயிருந்தாலும் ரொம்ப வெறிச்சோடி இருக்குது வீடு. அப்புறம் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா புலம்பிட்டே இருந்திருப்பாங்க எங்கடா இந்த குழந்தை போயிடுச்சு இந்த ஜங்கத்தை கூட்டிகிட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து டோர் ஓப்பன் பார்த்தாக்கா நம்ம ஜங்கு குடிச்சிருக்காங்க. ஜங்கோட கையில் பேபி பக்கத்தில் நம்ம ஜிம்ச்சிருக்காங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க ஜங்கு சொல்கிறாங்க ஜங்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் தான் கிராண்ட் மா சொல்கிறாங்க மிஸ் யூ சொல்கிறாங்க மிஸ் டூ தங்கும். அப்புறம் ஜிம்மில் பார்க்குறாங்க ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு நவசா இருக்கம்மா உள்ளே போகலாமா சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க சரின்ட்டு 3 பேர் உள்ளே வராங்க. 3 பேர் உள்ள வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தான் ஜங்ஷன் வந்துட்டு கிராண்ட் ஃபானை கூப்பிட்டுருப்பான். டக்குனு வாய்ஸ் கேட்ட ரூமில் வெளில வராங்க. ஜங்ஷன் வந்துட்டே அப்படி சொல்கிறாங்க வெளில வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜிம் நின்றுருக்காங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க அது ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஜிம்மின் தான் என்ன டிவியில் பார்த்துட்டு தானே இருக்காங்க. பார்த்துட்டு பார்க்குறாங்க ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குறாங்க அப்பா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க சொல்கிறாங்க. 2 பேர் உட்காருங்க 2 பேர் உட்காரவும் ஜங்க் பார்க்குறாங்க அப்பா நான் சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. எனக்கு இவங்க தான் வேறு யாரும் இல்லை நம்ம ஜிம் தான் சொல்கிறாங்க. ஜிம்மி தான் சொல்கிறாங்க ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டு ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம்மா ஜங்ஷனோட அம்மா ஜிம்மின் அம்மா சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்குமே அவங்க லைஃப் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க என்னடா பண்ணியிருக்க நீ சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட போய் பார்க்குறாங்க ஏப்பா நீ சொல்கிறாங்க. ஆண்டி நான் பண்ண தப்பு சொல்கிறாங்க. இல்லை உன் இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க சரியா யாராக இருந்தாலுமே அப்படி தான் யோசிப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் செட்டில்டு ஃபேமிலியாக இருந்ததுனால ஜங்கு தப்பு பண்ணப்போ நாங்கள் கோவப்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டோம், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அது இவன் நான் உன்னோட அம்மாவோட பிளேஸ் நான் இருந்துச்சு ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து உன்னை இவ்வளோ ட்ரீமோடு வளர்த்துட்டு இருக்கும்போது சடனாக நீ ஒரு தப்பு இருந்துச்சு கண்டிப்பாக நான் கோப்பட தான் செய்வேன். இவன் நான் இல்லை வேறு யாராவது கோப்பட தான் செய்வாங்க. பேரண்ட்ஸ் குழந்தைங்க ரொம்ப ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டில் குழந்தைங்க உடைக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி அந்த டைமில் எடுத்த முடிவு கரெக்ட் தான். என்ன நீங்கள் 2 பேரும் எடுத்த ஒரு முடிவில் ஒன்றே ஒன்று நல்ல விஷயம், குழந்தை எதுவும் பண்ணாமல் அப்படியே பெற்று அதை கொடுத்துருக்கீங்க பாருங்கள். உங்கள் கரியர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும், அதை தாண்டி குழந்தை பெற்று என்ன கொடுத்துருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படி சொல்கிறாங்க. இவன் ஜங்கு இந்த மாதிரி தப்பு பண்ணால் நான் கோவப்பட்டிருப்பேன். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து நான் தனியாக இருந்து வளர்த்து அவன் தான் என்னோட நம்பிக்கை உடச்சி தான் வச்சுக்கேன். நான் கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பேன். ஓகேவா உன் அம்மாவுக்காக நீ யோசிச்சு பண்ணது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் கூட ஏன் நீ வந்து வரவே இல்லை சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு தேடணும்னு நினைக்கல அப்படி கேட்குறாங்க. இல்லாண்டி நான் தான் ஜங்கிட்ட சொன்னாங்க நீ வந்துட்டு நீ வந்து அச்சீவ் பண்ணிட்டு வாடான்னு வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் தான் இல்லை நான் வரமாட்டோம் லைஃப்பில் அம்மாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது பற்றி இந்த குழந்தைய பற்றி உன்னை பற்றி எதுவும் தெரிய வேண்டாம். நான் என் லைஃப் வேறு உன் லைஃப் வேறுன்னு சொல்லிட்டு நான் ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டேன்னா சொல்கிறாங்க. அதுக்கு என்னப்பா அந்த டீனேஜர் யாரும் அப்படி தான் முடிவு எடுப்பாங்க. நீ இவ்வளோ டேஸ் தனியாக சொல்கிறாங்க. அவனோட அம்மா இருந்தப்போ உனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்பட்டிருக்காதா. அப்படி ஜங்கு கால் பண்ணிக்க கூடாதா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாருக்கு ஜங்கோட அம்மா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக மெச்சூரிட்டாக பேசிட்டு இருக்காங்க. அது ஆண்டி சொல்கிறாங்க ஏப்பா அந்த டைமில் நீ கூப்பிட்டு கூட வந்திருக்க மாட்டேன்னா சொல்கிறாங்க. அவனும் உன்னை தான் நினச்சிட்டு இருக்கான். என் ஜங்குக்கு இதுக்காக தான் நீ வந்து மேரேஜ் பற்றி எதுவுமே யோசிக்காமல் சொல்கிறாங்க. ஆமாம்மா ஒன் டே அவன் வருவான்னு எனக்கு தோணுச்சு. அவன் வரலாம் கூட நான் அவனுக்காக போகணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சரி அவன் கால் பண்ணுவான் வெயிட் பண்ண நான் அவன் அச்சீவ் பண்ணிட்டு வருவான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வந்துட்டு என்கிட்ட வரதாவே இல்லை. இப்போ ஜங்ஷன் தான் அவனை பார்க்கணும் ஹாஸ்பிட்டல் தான் சரி கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் பார்க்கும்போது தெரிஞ்சா அவன் எவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கான், அவன் எவ்வளோ தனியாக இருந்திருக்கான் சொல்லிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நானே மட்டும் போயிருப்பேன். அவன் என்ன வருது நானே போயிருப்பேன். போயிட்டு நானே வந்துட்டு பேசி நானே சமாதானம் பண்ணியிருப்பேன் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு அழறாங்க. நீ அந்தளவுக்கு சொல்கிறாங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அவனை. அப்பவும் சரி இவன் ஸ்டார்டிங்கில் நான் தான் ரொம்ப கோவப்படுவேன், நான் தான் திட்டுவேன் அடிப்பேன் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அப்படின்னு கூட அவன் வந்துட்டு ட்ரூ லவ் கேர் மட்டுமே கொடுத்தான் அப்படி சொல்கிறாங்க. ஓ அதுக்கு தான் 5 வருஷமாக சாரி இப்போ அவனை புரிஞ்சுட்டு இருக்காரு அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்கான் ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க உண்மையாக அப்படி தான் நீ அப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் சின்ன வயசுல என்ன கோவப்படுவா சொல்லிட்டு உன் திங்ஸ் யாரும் தொட்ட உனக்கு பிடிக்காது நீ என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஜிம்மில் சொல்கிறேன் நான் அக்செப்ட் பண்ணி பண்ணா நான் என்ன யோசிச்சேன் உனக்கும் ஜிம்முக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும். ஆனால் ஜங்ஷன் வந்து அவங்க பார்த்துருக்காங்கல்ல ஏன் ஜங்ஷன் அம்மா வந்து ஜங்ஷனை பார்க்குறது ரொம்ப வருத்தமாக இருக்கும் தெரியுமா. ஏன்னா பேரண்ட்ஸ் பிரிஞ்சு போகிறதா ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. இப்போலாம் ரொம்ப கேஷுவலாக பிரிஞ்சுக்கிறாங்க பிடிக்கலனா. ஆனால் அட்லீஸ்ட் அந்த குழந்தைய பார்க்கல குழந்தைய அப்படி விட்டு போயிடறாங்க. அதுவும் தப்பு. ஓகே பயம்ப்பா உனக்கு ஜங்ஷன் பார்க்கணும் தோல்லையா சொல்லிட்டாங்க. இல்லாண்டி எனக்கு பயம் அம்மாவுக்கு உண்மை தெரிய வந்துடுமோ அப்புறம் கரியர் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டம் அந்த டைமில் ரொம்ப சொல்கிறாங்க. எனக்கு புரியுது எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் வந்து பேச வேண்டாம் ஓகேவா. அது பாஸ்ட்டை மறந்துட்டு நியூவாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா. இப்போ மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ நீ சொல்கிறாங்க இன்னும் எனக்கு 5 years கான்ட்ராக்ட் இருக்கு ஆண்டி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் மேரேஜ் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஓகே. மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஜங்ஷனுக்கு ஒரு அம்மா வேணும் எங்களுக்கு ஒரு சன்னிலா வேணும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே. இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லை நாங்கள் இருக்கோம் ஓகே. உனக்கு அங்கிள் ஆண்டியாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் அப்பா அம்மா கூட நாங்கள் உனக்கு இருப்போம் ஓகேவா. ஜங்கு ரொம்ப நல்லா லவ் பண்ணுறா போல நல்லா பார்த்துப்பான் ஓகேவா. என்னதான் தப்புனாலும் அவனை மறக்கவே பற்றி எவ்வளோ டேஸ் வரைக்கும் நீ அப்படி தானே இருக்கா சொல்கிறாங்க. உங்கள் லவ் ட்ரூ அண்ட் லவ்ப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு என் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை ஓகேவா. உங்களுக்கு மேரேஜ் பண்ணி நல்லா சொல்கிறாங்க. சீக்கிரட்டாக தான் பண்ண முடியும். யார் 2 பேருமே ஃபேமஸ் சைடில் இருக்கீங்க அப்போ கண்டிப்பாக சீக்கிரட்டாக தான் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குதாச்சும் என் அம்மா டேட்டாக்கு மேரேஜை சொல்கிறாங்க. ஆமாம் ஃபஸ்ட் டைம் ஒரு குழந்தை வச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு ஒரு மனுஷன் ஷையாக இருக்குது ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறேங்கம்மா மேரேஜ் ரொம்ப சீக்கிரட்டாக அரேஞ்ச் பண்ணுங்கம்மா சொல்கிறாங்க. அப்போ நம்ம வில்லேஜில் பண்ணலாமா சொல்கிறாங்க. வில்லேஜ்லேயே ஆமாப்பா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே பெருசாக வந்துட்டு நம்மளுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க தான். ஆனால் ரொம்பலாம் யாரும் மீடியா அந்த மாதிரிலாம் யாருக்கும் தெரியாது இல்லையா. நம்ம அங்கே பண்ணலாமா ரொம்ப கிராண்டானால பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வர சொல்ல உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் மெம்பர்ஸில் வர சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நான் போய்ட்டு அவங்கள்ட்ட நேரில் கூப்பிட்டு இன்வைட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் நம்ம பார்க்குறேன். ஓகேப்பா ஜிம்மி நீ ரொம்ப டயர்டாக இருப்போம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் உனக்கு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறேன் ஓகேவா சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க. பாருப்பா நீ பற்றி எதுவும் ஒரிப்படாத ஓகேவா. இது வரைக்கும் ஜங்ஷன் நாங்கள் பத்திரம் பார்த்துக்கிட்டு நல்லா தான் வளர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கரியர் முடிச்சு நீ வர வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறேன் எனக்குலாம் எந்த கோபம் கிடையாது ஓகே. நாங்கள் நினச்சது ஒன்று தான் என்னடா ஜங்ஷனோட அம்மா யாருன்னு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசை. கேட்டால் அவங்க கோவப்படுவோம் அதுக்காக தான் கேட்கல ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்னும் போய் குளிச்சுட்டு வரதான் மேலே போகிற ஜங்க் பார்க்குறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமுக்கு. இப்போ பேபி பார்க்குறது ஞானம் சொல்கிறாங்க. நீ ஒரு ரூமுக்கு போக சொல்கிறாங்க. ஏன் ரூமுக்கா ஞானம் உங்க கூட தான் இருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஐயோ தங்கம் அங்கே பாரு அம்மா குளிக்க போகிறாங்க அம்மாவுக்கு டயர்டாக இருக்கான் நீ கிராண்ட்மா கூட வந்து ப்ளே பண்ண மாட்டியா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சரி ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. நீ வா ஜங்கு தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் போய்ட்டு பாத் பண்ணிட்டாங்க. இப்போ பாத் பண்ணிட்டு வெளில வராங்க. ஜங்க் பார்த்தா ஜிம்முக்கு ட்ரெஸ்லாம் அவர் அப்பவே வந்துட்டு அந்த ஜிம் ஜங்க் பண்ணால் ஸ்டே பண்ணப்போ அவர் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துருப்பாரு. அவர் அப்படியே விட்டு போயிருப்பாரு. அந்த ட்ரெஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ்லாம் எனக்கு பத்தாது சொல்கிறாங்க. அப்படியே அப்போ ரொம்ப குட்டி போயிருந்தது இப்போ அப்படி தான் இருக்கா சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் மசில்ஸாக கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டே நான் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஜங்கு அந்த ட்ரெஸ் போட சொல்கிறாங்க. சரி நியூ ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க.
ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே கிட்ட வந்து ஜிம்மில் டீ பேக்கஸ் பண்ணுறாங்க, ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே, நான் போயிட்டு என்னோடய பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இன்விடேஷன் கொடுத்துட்டு வர சொல்கிறேன். இன்விடேஷன் ஆமாம், நான் வந்துட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் சொல்லிட்டாங்க. இன்விடேஷன் வேண்டாம் ஜம்க்கு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இன்விடேஷன் அடிக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க, நீ ஜஸ்ட் இன்வைட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியா அது கரெக்டு தான் சொல்லிட்டு ஓகே நான் போய்ட்டு வருவாங்க சொல்லிட்டாங்க. ஃபைனலாக நம்ம ஜம்ப் போயிடறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் கீழே வராங்க. இப்போ நம்ம ஜிம்னோட ஜம்ப் நம்ம ஃபுட்டில் சாப்பிடுங்க, சாப்பிடுப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் சாப்பிட்றாங்க. ஆன்டி ஃபுட் உங்களோட ஹேண்ட்மேட் ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க. அப்படியா நல்லா ஃபுட்டு நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முன்னு சாப்பிட்றாங்க. ஜம்கோட அப்பா ஜிம் பேபி 3 பேர் உட்காந்துருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. இப்போ இவங்களும் சாப்பிட்றது வீட்டில் இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்க் தான் பிடிஎஸோட ஒரு டேம் இருக்குல்ல, அங்கே வராங்க. இவங்களும் பார்க்குறாங்க, எங்கடா போனா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் ஃபேஸ் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது வரைக்கும் இல்லாத ஒரு ஹாப்பினஸ் உன் ஃபேஸில் இருக்குது சொல்லிட்டாங்க. அதுவா உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் என்னோட வீட்டுக்கு வரணும் சொல்லிட்டாங்க. வீட்டுக்கா என்னாச்சு, இப்போ தான் உன் பையனோட பாடிக்கு வந்தோம் சொல்லிட்டாங்க. இல்லை எங்கே இல்லை என்னோட வில்லேஜ் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. வில்லேஜ் வீட்டுக்கு வர முடியுமா கேட்குறாங்க. அது எங்களை இருக்க சொல்லிட்டாங்க. பூசான்னு சொல்லிட்டாங்க. பூசானா சொல்லிட்டாங்க. ஆமாடா சொல்லிட்டாங்க. ஆமாம் பூசான்னு சொல்லிட்டாங்க. பூசானா சரி ஓகே, பூசானுக்கு வந்துருக்கோம் எப்படி கான்செப்ட்லாம் பண்ணியிருக்கோம் என்னாலும் சொல்லிட்டாங்க. அது வில்லேஜ் நீங்கள் வாங்க நல்லாயிருக்கும் சொல்லிட்டாங்க. அப்படி எதுனா ஏதாவது குட் நியூஸ் சொல்லிட்டாங்க. நியூஸ் எதனா இருக்கா இல்லை எதுனா சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்க சொல்லிட்டாங்க. இங்கே இருந்தால் அந்த நம்ம டேமில் செவரு கூட காது இருக்கும் சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் ஜிமின்னு ஜங்கோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு பேபி 3 பேர் ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்க் வராங்க. ஆல்ரெடி ஜங்கோட அப்பா வந்து ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஜிமினுக்கு ஜங்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் காய் மெக்கு அவங்க எல்லாருமே நம்ம ஜங்க் தான் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ஒரு காரில் இவங்க ஒரு கார் 2 காரும் முன்னாடி பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. டே பார்க்குறாங்க ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுல சொல்கிறாங்க. சம்பவம் மாசிட்டு சுகா பார்க்குறேன் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சுகா சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏதோ பெரிய சம்பவம் நடக்கிற மாதிரி மனசுக்குள்ள தோணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை வாடா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனல் அந்த வில்லேஜுக்கு ரீச் ஆகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வில்லேஜில் ஒரு பெரிய வீடு ரொம்ப அழகாக இருக்குது. பேபி பார்க்குது கிராண்ட்மா அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு அது போயிட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிருந்தோம்மா வாங்க வீட்டை சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜம்கட அந்த மேரேஜுக்கு அரேஞ்செலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக வில்லேஜில் எப்படி மேரேஜ் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி தான் கொஞ்சம் சொந்தக்காரங்க மட்டும் வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்கோட கார் ரீச் ஆகுது. பின்னாடியே நம்ம காய் அவங்களோட கார் ரீச் ஆகுது. 2 காருமே வந்துருச்சு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க வண்டியாக சொல்கிறாங்க. இப்போ காய் கிட்ட போய் ஜிம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சுகாக்கு டேக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன இந்த பசங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி ஒரு கார் வந்துச்சு. அந்த கார் இந்த காரா இவங்களாம் ஒரு ரைடர்ஸ் தானே சுட்டுச்சு. அவங்களுக்கு அது அறைய சுற்றுது. ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க என்னடா டே சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்களும் எப்படிங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அவங்களும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு புரியல. நாங்கள் அவங்களோட பேண்ட்மேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னால் ஒரு நேரம் இருக்குது. அவங்க எப்படி சொல்கிறாங்க. அவங்களோட ஒய்ஃபோட ஃபேமிலி மேட் சொல்கிறாங்க. என்னதுக்காமா அவங்களோட ஒய்ஃபோட ஃபேமிலி சொல்கிறாங்க. புரியலையே சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. எல்லாரையும் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் கிட்ட வாசிட்டாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. இவங்க எல்லாரும் கூட வராங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் இவங்களை பார்க்கணும் ஒரு ஆசை. என்னதான் ஐடல்ஸ் வந்தாலும் ஒருத்தர் ஃபேனாக இருப்பாங்க இல்லையா. பார்க்குறாங்க சின்ன அங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் கூப்பிட்றாங்க. சொல்லுப்பா நீ ஃபிலிக்ஸ் தானே. நான் ஃபிலிக்ஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ஹை நோட்ஸ் வேறு லெவல் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் ஜின்னி பார்க்குறாங்க. நீங்களும் ஃபேன் பாய். ஆமாம் நாங்களும் ஃபேன் பாய் தான் அப்படி சொல்லிட்டாங்க. நாங்களும் உங்கள் ஃபேன் பாய் தான். ஆனால் சொல்லிட்டாங்க எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நாங்களும் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் ஒன்றா வந்தப்போ அப்படி தான் குழம்பு போயிருந்தேன். ஓகேவா அதெல்லாம் சரியா நீங்கள் வாங்க ஹேங் சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ ஜின்னி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு வாங்க சொல்கிறாங்க. இப்போ உள்ள போகிறாங்க. உள்ள போயிட்டு டேரெக்டாக மேலே போகிறாங்க. மேபி பார்த்தா கீழே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜிமின் உட்காந்துருக்காங்க. ஜிமின் ஜங்கு நவசாக உட்காந்துருக்காங்க. மற்ற ஜங்கு நவஸ் இல்லை ஜிமின் நவஸ் இருக்காங்க. இங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. டேப் பார்க்குறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா. தலை வெடிச்சுன்னு போல சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. தலைலாம் வெடிக்காது சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறீங்களா இல்லை தலை வெடிக்கும். அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தலை வெடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன நம்பிட்டு சொல்ல பார்க்குறாங்க. என்ன தாண்டா சொல்லி தொலையண்டா அப்படி சொல்கிறாங்க. சஸ்பென்ஸாக வச்சுட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட ஜங்க்ஸனோட அம்மா இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க எங்கே சொல்கிறாங்க. இவங்க தான் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குடே விளையாடதான் சொல்கிறாங்க. ஏங் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜங்க்ஸனோட அம்மா இவங்க தான் சரியா சொல்கிறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. ஜிமின் ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க. ஜிமின் கொரியன் தானே சொல்கிறாங்க. இவன் காய் பார்க்குறேன். நான் கூட கொரியன் தான். நான் ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன பார்க்குறாங்க. நானும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜிமின் அங்கே வந்து ஒன்றும் ஆச்சரியம் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் எப்படி மீட் பண்ணது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமினும் சரி ஓகே டுமாரோ மார்னிங் எனக்கு மேரேஜ் ஓகேவா. நான் இப்போ வந்து எங்கள் லவ் ஸ்டோரி நாங்கள் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனில் அவங்க லவ் ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆகுதுடா ஓகேவா. ஃபைனில் அப்படியே வந்துட்டு ஒரு 7 days பிஃபோர் போகலாம். இங்கே ஒரு பெரிய ஐடல் ஸ்கூல் தான்டா. இந்த ஸ்கூலில் நிறைய பேர் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பசங்க பார்க்குறாங்க. அம்மா நான் எப்படி இங்கே இருக்க போகிறேன்னு தெரியல. உங்களை விட்டு எப்படி இருப்பாங்க வச்சுருக்காங்க. அங்கே பாருப்பா அம்மாவுக்கு நீ உங்களை அங்கே ஜாயின் பண்ணிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஃபீஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பார்த்தாங்க அம்மாவுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அப்பா ட்ரீம் என்ன நீ ஐடியல் ஆகும்னு சொல்லிட்டு ஓகேவா. உன்னோட வாய்ஸ் அந்த வேர்ல்டு ஃபுல்லாக கேட்கணும் எனக்கு. அது அப்பா ட்ரீம் வேறு எதுவும் இல்லை ஓகேவா. அதனால் நீ நல்லா சமத்தா படிப்பியாம்மா. நல்லா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாம் கற்றுப்பியாம்மா. கற்றுக்கிட்டு இந்த ஸ்கூல் விட்டு ஒரு ஐடியல் தான் வெளில வரும் ஓகேவா. எனக்கு ஒரு ஆசை உன்னோட வாய்ஸ் எல்லாரும் கேட்கணும் தெரியுமா. என்னோட ஏஞ்சலிக்கு வாய்ஸ் எல்லாரும் கேட்கணும்
ஆசைப்பா, அதுதான்ப்பா அம்மா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ தங்கம்ல, நீ பற்றி மணியை பற்றி எதுக்கு யோசிக்கிற, அம்மா இருக்கேன்னா சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை தங்கம், நீ வா சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க ஒரு ஸ்கூலுக்கு. பெரிய ஐடல் ஸ்கூல் தான். அங்கே வந்து பார்க்குறாங்க அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்படி இங்கே வந்து செலக்டர் ஆனது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் நான் பார்த்துக்குறேன் ஓகேவா, உன்னோட ஃபோக்கஸ் எல்லாமே நீ ஒரு ஐடல் ஆகுன்ற மட்டும் தான் ஓகேவா, மற்றபடி எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. போய் ஜிம்மில் கூட்டிட்டு வந்து ஜிம்மில் அம்மா சேர்த்துக்கிறாங்க. இங்கே ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டாங்க. இல்லைம்மா உங்களுக்கு அடிக்கடி இருமல்லாம் வருது, நிறைய காஃபிங் பண்ணுறீங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா, எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ், என் பையன் ஐடல் ஆகும்ட்டான், உன்னோட அப்பாவோட ப்ராமிஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணுங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் வந்துட்டாங்க. ஜிம்முக்கான ரூம்லாம் கொடுத்துட்டாங்க. ரூம் அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு ரூம் மட்டும் இருப்பாங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஜிம் வாங்கிக்கிறாங்க. சரி ஓகே பண்ணி பத்திரமா அதுக்கு என்ன போய்ட்டு வர சொல்கிறாங்க. அம்மா மந்த்லி ஒன்ஸ் வரேன் சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க சொல்கிறாங்க, உங்களால் முடியலாம் வர வேணாம். நான் கூட சொல்கிறாங்க, பாரு இங்கே ஐடல் ஸ்கூல் வந்துட்டா ஐடல் ஸ்கூல் வந்து வீட்டுக்கு வர முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. நீ வந்துட்டு ட்ரைனிங் மூலம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நீ ஃபுல்லாக படித்து முடிச்சா உள்ள வெளில அனுப்புவாங்க சொல்கிறாங்க. அப்படி வர இருக்கிறதா சொல்கிறாங்க. நானே வந்து பார்க்குறேன் ஓகே, அம்மா கூட பார்க்குறது ஹாப்பினஸ், உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவேன் நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லாட்ஸ் தங்கம் அப்படி சொல்லி ஜம் கூட ஜிம்மில் அம்மா தான் தங்கத்தில் ஜிம்மில் அம்மா ஓகேவா கிஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. பாயம்மா சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா போகிறப்ப ஜிம்மில் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்கிற ஜிம்மில் மட்டும்தான். இப்போ இங்கே அந்த மாதிரி வந்து இருக்கிறோமே, அவங்க அம்மா தனியாக இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப அழகு வருது பார்த்துருக்காங்க. ஜிம்மில் அம்மா போகிறப்ப டேஸ் சொல்லப்பட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாப்பி டேஸ் தான். ஃபைனலாக ஹஸ்பண்டோட ட்ரீம் வந்து ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. எங்கள் ஜிம்மில் கண்டிப்பாக ஒரு ஐடல் ஆக்கிடுவோம் ஓகேவா, எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் எனக்கு தெரியும், ஆனால் அவனை ஒரு ஐடல் ஆக்காமல் நான் அவங்கள்ட்ட வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க தான் மனசில் ஒரு வைராக்கியம் நினச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம இன்னொரு பர்சன் வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன மாசுறாங்க பாருடா, எல்லாத்தையும் சாஃப்டாக பேச ஓகேவா, சும்மா உருளாக இருக்கக்கூடாது, அப்புறம் திங்ஸ் யாரும் தொட்டவங்க பிடிக்காது அப்பலாம் இருக்காது ஓகேவா, மேபி இங்கே பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், திங்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிக்க சொல்கிறாங்க. நான் யார்ட்டும் ஷேர் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்படியா இருப்பா பேச மூணு வச்சுட்டு காம்பாரு சொல்கிறாங்க. ஒரு ஐடல் ஆக போகிறேன், அட்லீஸ்ட் சிரிச்சு பேச கற்றுக்க மாட்டியா சொல்கிறாங்க. நான் எதுக்கு சிரிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி சிரிக்க வேணாம் சாமி வா சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து விடுறாங்க. இப்போ அந்த பையனுக்கான ரூம் சொல்கிறாங்க. இந்த ரூம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த ரூம் சொல்கிறாங்க. சரி ஓகே, ஸ்கூல் அதுக்குள்ளே தான் இருக்குது, ஹாஸ்டலுமே அங்கே தான் இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்குது அவ்வளோதான். சரி ஓகேப்பா பத்திரமா இருக்கியா சொல்கிறாங்க. எல்லா திங்ஸ் உனக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் அப்பா மட்டும் ஃபோன் பண்ணி கேள்வி உடனே எடுத்துகிட்டு வரணும் ஓகேவா, நீங்கள் வந்து வீட்டுக்கு வர முடியாது, நாங்கள் தான் வந்து பார்க்கணும் சொல்கிறாங்க. அப்படியே எங்களால் வர முடியும் போனால் கூட டிரைவர் அங்கிட்ட கொடுத்து விட்றோன்னு சொல்கிறாங்க. நீங்களாம் வர வேணாம் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி இருக்கா, கொஞ்சம் கூட நல்லா பாசமாக பேச முடியாது சொல்கிறாங்க. அம்மா அப்பா எனக்கு பாசம் இருக்குது ஆனால் சொல்கிறாங்க. சரி ஓகே, சில பேர் இப்படி தான் இருப்பாங்க, பாசம் வச்சிருப்பாங்க, வெளியே ஷோ பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு கேட்டகரி நீ சொல்லிட்டு ஓகேடா போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறேன். போயிடல அவங்க போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அந்த ரூமில் வந்து லக்கேஜ் ஒரு 2 பெட் இருக்குது, ஒரு பெட்டில் சூட்கேஸ் வச்சுருக்காங்க. வச்சுட்டு பார்க்குறாங்க ரூம் நல்லா தான் இருக்குது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. முதல் தடவை அம்மா இல்லாமல் தூங்க போகிறேன், அம்மா இல்லாமல் இருக்க போகிறேன், ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் லக்கேஜ் எப்படி வச்சுட்டு போயிட்டு குளிக்க போயிடறாங்க, ஷவர் பண்ண போயிறாங்க. ரூமில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஆல்ரெடி ரூம் மட்டும் வந்து பணம் சொல்லிட்டு அவர் கையில் ஒரு கீ இருக்குது, இவர் கையில் ஒரு கீ இருக்குது, ஆனால் ரூம் வந்துட்டு உள்ளே லாக் பண்ணிருக்கு. பார்க்குறாங்க. சரி ஓகே, சில கீ வச்சு ஓப்பன் மட்டும் உள்ள வராங்க. பார்த்தா இங்கே ஒரு லக்கேஜ் இருக்குது, ஷவர் ரூம் கேட்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் லக்கேஜ் திங்ஸ்லாம் போய் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் குளிச்சுட்டு வெளில வராங்க. ஒரு பாத்ரூம் மாதிரி வேறுபட்டு வெளில வராங்க. வந்து பார்த்தாக்கா இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, பார்க்கறதுக்கு பன்னி ஃபேஸோட ஒருத்தர் நின்றுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. நான் அந்த ரூம் மேட்டு சொல்கிறாங்க. ஓகே ஜான்ஜோங்கும் சொல்கிறாங்க. அந்த பெட்டில் வந்து நேம் ஓட்டிருக்கும். ஜான்ஜோங்கும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. என்ன ஒரு நைஸ் ஜிமின் கூட சொல்ல மாட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி சரி ஓகே சரி அமைதிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு போகிறாங்க. போய் குளிச்சுட்டு வந்து அவர் மட்டும் ட்ரெஸ்ஸில் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக பக்கத்து ரூமில் பசங்களாம் வந்துட்டாங்க. இப்போ எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்றாங்க. எல்லா ரூம் நாக் பண்ணுறாங்க. எல்லாரும் வெளில வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு பசங்க எல்லாரும் வெளில வாங்க சொல்கிறாங்க. சண்டேல வெளில வராங்க. வந்து பார்த்தா ஒரு சார் அட்வைஸ் பண்ணுறாங்க, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ அவங்களாம் பார்க்குறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாகவே ட்ரைனிங், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் இப்படி தான் போயிட்டு இருக்கணும் ஓகேவா, தாண்டி வேறு எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் வேறு எந்த பேட் ஹெல்ப்பும் கொடுக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. டைமுக்கு சாப்பிடணும், நாங்கள் சொல்கிற டைம் கரெக்டாக எழுந்திரிக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஓகே யாரும் ரூம் போங்க சொல்கிறாங்க. போயிட்டாங்க. கரெக்டாக ஒரு டைம் பெல் அடிக்கிறாங்க. அந்த டைமில் போய்ட்டு எல்லோரும் ஃபுட்டு நைட்டு டின்னருக்காக போகிறாங்க. ஜிம் போய்ட்டு உட்காராங்க. ஜிம் பக்கத்தில் பையன் வந்து உட்காரா. ஹாய் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. என் பேர் சாம் சொல்கிறாங்க. சாம் சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் யூ சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் யூ சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு உட்காராங்க. ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. என் பேர் ஜிசாங் சொல்கிறாங்க. நானும் இவனும் ரூம்மேட் சொல்கிறாங்க. ஓ சாம் அண்ட் ஜிசாங் ரூம்மேட் சொல்கிறாங்க. ஒரு ரூம்மேட் எங்க நீ தனியாக வந்திருக்கா சொல்கிறாங்க. ஓ அது அவங்க சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்க் கூட தனியாக ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க. அவங்க ரூம்மேட் சொல்கிறாங்க. ஏன் அவன் பேச மாட்டான் யார்ட்டையும் சொல்கிறாங்க. தெரியல நான் பேசினா அவர் வந்துட்டு சரியாக பேசல சொல்கிறாங்க. அப்படியா சில பேர் அப்படி தான் நீ விடு உனக்கு ஒரு எங்கள் ரூமுக்கு என்ன சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு பக்கத்து ரூம் சொல்கிறாங்க. அப்படியா நம்ம வந்து நெய்பர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் க்யூட்டாக பேசுகிறீங்க சாம் சொல்கிறாங்க. அப்படியா சார் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்து முறைச்சி பார்த்துருக்காரு இவங்க 2 பேரையும். இப்போ எதுவும் சொல்ல அமைதியாக உட்காருங்க. சொல்லிட்டு இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரக்டாக ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து படுக்கிறாங்க.
ஜிமின் தான் படுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட் இருக்குது. சென்ட்ரல் லைட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ எப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணுவா சொல்கிறாங்க. எனக்கு புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு லைட் ஆன் பண்ணால் தூக்கம் வராது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு லைட் ஆஃப் பண்ணால் தூக்கம் வரும் சொல்கிறாங்க. சரி ஜிமினும் சரி ஓகே சரி புக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ஜங்க் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி அந்த ஐடி ஸ்கூலில் போகிறாங்க. ஒரே கிளாஸ் 2 பேரும் போயிட்டு உட்காராங்க. கிளாஸ் ரூமில் 2 பேருக்கு ஒரே டெஸ்க் தான் வந்துட்டு ஜிம் ஜங்க் உட்காராங்க. பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஜிசங்க உட்காராங்க. ஜிசங் ஏன்னா ஒரு டெஸ்க்கில் வந்துட்டு ஒரு 3 பேர் உட்கார முடியும். 3 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். அசல் ஜிசங்க வந்து உட்காராங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க. என்னோட தனியாக உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி 4 பேர் உட்காரலாமா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நோ அப்புறம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு அம்மா சொல்கிறாங்க. என்னால் உட்கார முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் வந்து நம்ம உங்கள் டெஸ்க் வரவா சொல்கிறாங்க. இப்போ ஜிசங்க பார்க்குறாங்க. நானும் உங்கள்கிட்ட தான் வருவேன் சொல்லிட்டு 3 பேர் ஒரு டெஸ்க்கில் உட்காராங்க. ஜங்க் கூட தனியாக உட்காந்துருக்காங்க. ஜங்க் கூட திரும்பி ஜிம் பார்த்து மறைக்கிறாங்க. ஜிமின் தான் ஏன் பார்த்து மறைக்கிறான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. சரி ஓகே சார் விட்டுட்டாங்க. இப்போ ஃபைனலாக அப்படி தான் டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. டெய்லியுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் போவோம். கிளாஸ் எடுப்பாங்க. அவருக்கும் படிக்கவும் செய்வாங்க. ஓகே படிப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த அத்லெட்டிக் ஜிம்னாஸ்டிக் சொல்லிட்டு எல்லாமே சொல்லி தருவாங்க. எல்லாமே கற்றுப்பாங்க. நம்ம ஜிம் பார்த்தா எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் டைப்னாக்கா ரொம்ப அழகாக வந்து ஜிம்னாஸ்டிக் ஒரு பாடி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரொம்ப அழகாக வழி இது பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. கேர்ள்ஸும் இருக்காங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்காங்க. ரொம்ப அழகாக அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இவங்களுக்கான சீனியர் இருக்காங்க. ஓகே உங்களோட சீனியர் என்ன பண்ணுறாங்கனாக்கா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் ஜிம்முக்கு டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு வீக்காவது ஒவ்வொரு கிளாஸும் எப்படினாலும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்லி தராங்க. ஃபஸ்ட்டு பேசிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. எப்படினாக்கா ஒரு தேரியாக சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக சொல்லி தருவாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பர்சன் செம்ம அழகாக ஹார்ட்டாக டான்ஸ் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அழகாக டான்ஸ் பண்ணுறாருடா ஒரு அம்மா சொல்கிறாங்க. இப்போ சாம் ஜிமின் ஜிசங் 3 பேரும் ஒன்றா பயங்கர க்ளோஸ். இந்த பக்கம் ஜங்கோட ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க போய் பார்த்தாக்கா ஊயங்கடா ஊயங். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பர்சன் இருப்பாங்க ஹென்னு சொல்லிட்டு. அந்த ஹென்னு நம்ம ஊயங்களாம் வந்து ஜங்கோட ஃப்ரெண்டு. அவங்க எப்படினாக்கா ரொம்ப க்ளோஸாக அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒன்றா தான் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவங்க பிறகு பையனெல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் வந்து டான்ஸ் வந்து சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு டான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹார்ட்டாக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கும் பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்கு. வா ஜிமின் சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஜங்கு வந்து டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவருக்கு என்ன ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் வந்து மியூசிக் தான். அவர் பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. ஜிம் நல்லா டான்ஸ் பண்ணுறது பார்த்துட்டு இப்போ அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க சீனியர். அவர் வேறு எல்லாமே டேமெண்ட் பார்க்குறாங்க. வா ஜிமின்னு சொல்கிறாங்க. சீனியர் சொல்கிறாங்க. நீ ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணுற ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் நினைக்கும் போது சொல்கிறாங்க. என்ன மாதிரி இருக்குது லைக் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ நீங்கள் தான் ரோல் மாடல் சொல்கிறாங்க. அப்படியா நான் உங்களுக்கு டான்ஸில் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைன் 2 பேர் நல்லா பேசிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன டவுட்னு எனக்கு என்ன சொல்லி தரான் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும் அமைதியாக தான் இருக்காரு என்னன்னு தெரியல. இந்த பக்கம் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு கூட அமைதியாக போகிறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை நீ டான்ஸ் கற்றுக்கலையா சொல்கிறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு எல்லாமே கற்றுக்கணும். ஒரு ஐடியல் ஆகுனாக்கா டான்ஸ் மியூசிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. நீ டான்ஸ் கற்றுக்கோ இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கோ சொல்கிறாங்க. அவங்களுக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கல. நீ நல்லா பண்ணுறது தெரியும் எனக்கு. நான் பார்த்தோம் லோக்கல் கிளாஸ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. நீ டான்ஸு கற்றுக்கலாம்ல சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் வேலையை பார்த்து ஜங்கு போயிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. இப்போ சாம் பார்க்குறாங்க. டே அவன் தான் மூஞ்சி வச்ச மாதிரி பேசுகிறான். ஏன்டா அவன்கிட்ட பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை அவன் ரூம்மேட் சொல்கிறாங்க. அவன் ரூம்மேட்டு அவனுக்கு போய் ரூம்மேட்டாக வந்துருக்கு. ஒரு பேசாமல் ஏன் ரூமுக்கு வந்துருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிசங் பார்க்குறாங்க. ஆமாம் ஒரு ரூமில் 3 பேர் அலவுடாக இருந்தால் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பான்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் ஜங்கு பிடிக்குது. அவர் ரொம்ப அழகாக பாடுறாரு. அந்த வோக்கல் வந்து அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜிம்முக்கு ஜங்கு நிறைய டேலண்ட் இருக்குது சொல்லி ஜிம்முக்கு தெரியுது. எல்லாத்துலேயும் ரொம்ப நம்பர் 1 இருக்காரு. இந்த ரன்னிங் இதெல்லாம் ஓடுவாங்கடா. அதெல்லாம் பார்க்குறப்ப ஜங்கு தான் ஃபஸ்ட்டு வராங்க. அவருக்கு எல்லாத்தையும் பார்க்குறப்போ ஜங்கு ரொம்ப டேலண்டாக ஒரு பையனாக இருக்கான். நல்லா ஒரு பெஸ்ட் ஐடியாவில் வருவான்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கிளாப் பண்ணுறாரு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஜிசங்க்கு சாம்கில் பிடிக்கும். நீ ஏன்டா அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு சுற்றுற அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை அவன் ரொம்ப டேலண்டாக ஒரு பையனாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் டேலண்ட் இருந்தால் என்ன பிரயோஜனம் பேசுகிறான். அவர் எப்படி சிறு பேசுகிறான். ஒரு ஃப்ரெண்ட்லேயே பேச தரல சொல்லிட்டு திட்டுறாங்க. எல்லாருமே ஜங்குக்கு சில பேர் பிடிக்க மாட்டேங்குது. அவன் தான் எதுவும் திங்ஸ் தொடர மாட்டான். பக்கத்தில் உட்காந்து திட்டுறாங்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மில் அப்படி கிடையாது. ஜிம்மில் யார்ட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கைண்டாக பேசுவார். ஆனால் ஜிம்முக்கு கோவம் வரும். எல்லாரும் ஜிம்மில் புள்ளி பண்ணுற மாதிரி பண்ணால் அவர் கோவம் வரும் தான். ஆனால் எல்லார்ட்டும் கோவப்பட மாட்டார். ரொம்ப அழகாக நல்லா பேசுகிறவங்க நல்லா பேசுவாங்க. நல்லா யாராவது ஒருத்தவங்க புள்ளி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சரி இருப்பார். இப்படி தான் இப்போ அழகாக போயிட்டுருக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பண்ணுற ஒவ்வொரு ஜிம் ரசிச்சு பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மில் வந்து ஜங்கோட நேம் சொல்லி கத்துறதும் எல்லாம் பண்ணுற ஒரு புது ஒரு மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் பிடிக்க மாட்டேங்குது. போக போக பிடிக்குது. இப்படி தான் பார்த்துருக்காங்க. இப்போது ஒன் ஃபைண்டே பார்க்குறாங்க. ஆமாம் நீ இதுக்கு நான் சிங்கிங் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்க சொல்கிறாங்க. ஏன் பார்க்குறது தப்பா நான் உனக்கு உண்மையாக சொல்லுவா சொல்கிறாங்க. என்னென்னு கேட்குறாங்க. நான் தான் உனக்கு ஒரு பிகஸ்ட் ஃபேன் பாய் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஐடியா அவ்வளோ சொல்கிறாங்க. நீ ஐடியில் ஆனாலும் ஆகட்டி இப்போ நான் சொல்லுவேன். நீ பெஸ்ட் ஐடியில் ஆவ ஓகேவா. எனக்கு ஒரு சிங்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சாங் ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீ அழகாக பாடுற. உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது உண்மையாக சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக பாடுற தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டு தானே செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது நீ எதுவும் சரியாக பேச மாட்டேடா. அது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா. நீ இப்படியே கீப் கண்டினியூ இதே மாதிரி பண்ணிட்டு கண்டிப்பாக நீ பெஸ்ட் ஐடியில் ஆகிடுவா. நீ சீக்கிரமே செலக்டட் ஆகிடுவா சொல்லிட்டு
நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறேன்னா ஒரு ஜலசே இல்லை. இப்போ கூட இருக்கிற பையன் நல்லா பாடினா சில பேருக்கு ஜலஸ் ஆகும்ல. ஆனால் அந்த ஜிம் கிட்ட ஜலஸ்னஸே இல்லை. ரொம்ப அழகாக பார்த்துருக்காங்க. நல்லா பாடுற நல்லா பண்ணுற சொல்லிட்டு ஒவ்வொன்றும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஜம்ப் அப்படியே ஜிம்மில் என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ஜிம் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ போக போக தான் ஜிம் பாடுறது ஜம்ப் கொண்டு போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, நீ பாரு நல்லா தான் பாடுற, வாய்ஸ் நல்லா இருக்கானா அப்படி பாடாத சொல்லிட்டு அவர் சொல்லி தராரு. ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, நீ இப்படி பாடி பாரு, ஸ்லோவாக பாட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பாடுறாங்க, ரொம்ப அழகாக வருது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜம்ப் கரெக்டாக ஜிம்முக்கு டீச் பண்ணுறாங்க. இப்படி பாடு இப்படி பாடு பொறுமையாக பாட சொல்லிட்டு ரொம்ப அழகாக அட்வைஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. ஜம்ப் வந்து மற்றவங்க ஜிம்மிட்டு பேச மாட்டாங்க, ரொம்ப அழகாக பேச மாட்டாரு. ஆனால் ரூமில் இருக்கும்போது சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. அப்புறம் ஜிம் பண்ணுற ஒவ்வொரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு. டான்ஸ் ரொம்ப அழகாக பண்ணுறாரு. ஜம்ப் பார்க்குறாங்க, நீ ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுற சொல்கிறாங்க. நிச்சயமாகவும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஜிம்மில் ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அது ஜம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரசிச்சு பார்த்துருப்பாரு. ரொம்ப அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. உனக்கு டான்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படி சிங்கிங் நல்லா வருதோ, உனக்கு டான்ஸ் எல்லாம் வருது, நீ நல்லா டேலண்டடாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷன் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் ஜிம்மில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ஜிம்முக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி போயிடுவார். ஜம் கூட இருக்க மாட்டார். ஜம் கூட ஃபஸ்ட்டு வெயிட்டுக்கு ஓடி போயிட்டான். பறிச்சுட்டு பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இப்போ என்ன பார்க்குறாங்க, என்னடா உனக்கு பிரச்சனை சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க, அவன் நல்லா பேசுகிறானே, அவன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றா சொல்கிறாங்க. இங்கே பாரு 2 இயர்ஸ்க்கு ஒன்றா தான் இருக்க போகிறோம், ஓகேவா, 2 or 3 days இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா பேசுகிறா சொல்கிறாங்க. ரூம்மேட் வர சொல்கிறாங்க. தெரியும் சொல்லிட்டு விட்டுறாங்க. மற்றவங்க முன்னாடி ஏதோ கண்டு இருக்க மாதிரி இருப்பார். தனியாக தான் நல்லா சொல்லி தருவார். நிறைய சொல்லி தருவார். நல்லா பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ ஜம் கூட சார் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆல்மோஸ்ட் இவங்க ஜாயின் பண்ணி 3 months ஆயிடுது. இப்போ ஜிம்மில் அம்மா ஃபஸ்ட் டைம் ஜிம் பார்க்க வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா பார்க்குறீங்க, என்னடா அழகான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மம்மா ஸ்பைன் சொல்லலாம், அந்த கலராரு. அச்சோ உங்கள் பேர் அழகாக தங்கம் சொல்கிறாங்க. அம்மா எப்படி இருக்கு சார், நல்லா இருக்கும், நீ நல்லா டான்ஸை கற்றுக்கிட்டே நல்லா கற்றுக்கிட்டேம்மாங்க, நல்லா சொல்லி தராங்க தெரியுமா, அப்புறம் நல்லா பாட கற்றுக்கிட்டேன் தெரியுமா சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லா பாட வரும் இல்லைம்மா, எனக்கு ஜங்கு ஒரு பையன் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாமா சொல்கிறாங்க. அப்படி அந்த அவன் யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மும் ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க வாயன் கூப்பிட்றாங்க. ஜங்கு கிட்ட வராங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜங்கு பண்ணி தான் ஜங்குப்பா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், என் பையனுக்கு நல்லா சொல்லி தெரியாமே, நீ ரொம்ப நல்லா பாடுவேமே சொல்லிட்டு ஜிம்மில் ஜிம்மில் அம்மா கிட்ட நிறைய சொல்லிப்பாங்க. ஜங்கு பற்றி ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி நல்லா பாடுவேன், உன்னை பார்த்து ரொம்ப அழகாக இருப்பா, நல்லா பையன் தெரியுது, நல்லா பாடுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீனும் ஒரு ஐடலாக வரணும், ஜிம்மில் ஒரு ஐடலாக வரணும், எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு பார்க்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்மில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் லைக் பண்ண மாட்டா, அவ்வளோ சீக்கிரம் யாரும் க்ளோஸ் ஆக மாட்டான். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறேங்க. இவனுக்கு யாரை பற்றியுமே அவ்வளோ யார்ட்டையும் இவங்களாம் வராது. எல்லாரும் ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் நல்லா பேசுவான். இவனுக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஸ்கூல் படிக்கும்போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு ஃப்ரெண்டுமா ஜங்கு அப்படி சொல்லிட்டு. இப்போ ஜிசங்கையும் நம்ம சாமியும் கூப்பிட்றாங்க. அவங்களையும் கூப்பிட்டு நம்ம ஜிம்மில் நம்ம பேசுகிறாங்க. நல்லா ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு கொஞ்சம் நேரம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் உனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுப்பா சொல்லிட்டாங்க. ஓகே அம்மா சார் ஜிம்மில் ஜிம்மில் அம்மா அனுப்பிட்டாங்க. ஜிம்மில் கொஞ்சம் போல்ட் ஆகிறாங்க. ஜிம்மில் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காக. அப்போ நம்ம அம்மாவுக்காக நம்மளும் ஒரு ஐடல் ஆகணும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாக்கா ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுவார். ஜங்குக்கு இது பார்க்க பயம் வந்துடுது. என்ன இப்படி பண்ணுறான், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் இவ்வளோ இது பண்ணால் என்ன ஆகும் ஹெல்த்து சொல்லிட்டு. இப்போது ஜிம்மில் ரொம்ப போகிறாங்க. ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்கிறாங்க, நீ எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, உனக்கு ஹெல்த்துக்கு ஸ்பாயில் ஆடாதா சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் அம்மாவுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா, அம்மாவுக்காக சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நீ கண்டிப்பாக உண்டா ஐடியல் ஆக தான் போகிற, அதுக்காக ஒன் டேல உன் எனர்ஜி இவ்வளோ வேஸ்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுறா சொல்கிறாங்க. சார் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ண. அவர் அப்படியே சொல்லுவார். ஓகேவா, அதுக்காகலாம் நீ உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்காது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேரிங்காக பேசுகிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஓகே பரவாயில்ல பார்த்துக்கிறாங்க. ஜங்கு கோவம் தான், அவர் எதுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேஸ் போக போக நம்ம ஜிம்முக்கு ஜங்கும் நல்லா ஒத்து போகுது. ஆனால் ஜிம்மில் ஜங்குட்ட மற்றவங்கள்ட்ட பேசினா ஜங்கு பிடிக்காது. ஒன்று மறைச்சி பார்த்துட்டு பாரு. ஆனால் ஜிம்மில் வந்து அதை கட்டுக்கப்பட்டாரு. இப்போ ஜங்கூட சார் ஜங்கூட சார் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, நீ மியூசிக்கில் நல்லா பண்ணுற, ஓகே ஓக்கல் இன்னும் பெஸ்ட்டாக வருது, ஒன்று யாராலும் அடிச்சிக்க முடியாது, அந்தளவுக்கு நீ பாடுறேன். ஆனால் டான்ஸ் இம்பார்ட்டன்ட், ஓகேவா, ரெண்டுமே இருக்கணும். நீ வெறும் மியூசிக் மட்டும் சிங்கிங் பண்ண முடியாது, டான்ஸ் பண்ணிட்டே சிங்கிங் பண்ணால் தான் ஒரு ஐடியலாக இருக்க முடியும், ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. நீ வந்து சிங்கர் ஐடியலாக மட்டும் இருக்கக்கூடாது, டான்ஸிங் பண்ணுறதுனால சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாத்துலேயும் வந்து நம்பர் 1 வர சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டான்ஸ் கற்றுக்கோ சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் கிளாஸ்க்கு இப்போ ஜிமின் டான்ஸ் கிளாஸ் இருக்காங்க, ஜங்கு வோக்கல் கிளாஸ் இருப்பாங்க. இப்போ அவர் இங்கே வரும்போது இங்கெல்லாம் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு டான்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் பண்ண நினச்சா பண்ணலாம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ டான்ஸ் மாஸ்டர் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ வந்து நல்லா ஹைட் பர்ஃபெக்டாக இருக்காரு, டான்ஸ் பண்ண உனக்கு நல்லா வரும், நீ ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு டான்ஸ் கற்றுக்க ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி தான் நல்லா பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மில் என்கரேஜ் பண்ணுறது பார்க்க அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவர் டான்ஸ் பண்ணுறாரு. அப்படியே சரகாக போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேரிங் டான்ஸாக பண்ண சொல்கிறாங்க. இப்போ அவங்க காலேஜ் அவங்க ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம்லாம் வைக்கிறாங்க. வச்சுட்டு யார் யாரெல்லாம் எப்படிலாம் டேலண்டாக இருக்காங்க, யார் யார் எவ்வளோ கற்றுக்கிட்டாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு டெஸ்ட் பண்ணுறது மாதிரி இதெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ ஜிம்மினும் நம்ம டைம் டான்ஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம். அப்போ அது பயங்கர பஸ்ட்டு வேணா கேட்டுப்பாங்க. ஜிம்மி யாரும் டான்ஸ் பண்ண போகிறேன்னு கேட்கும்போது நான் டைம்னு சொல்லிடுறாரு. அப்போ ஏன் அவன் என்ன சொல்லிட்டு ரொம்ப கோவம். அப்போ எனக்கு டான்ஸ் பண்ண தெரியாது நினச்சிட்டேன் நான் சொல்லிட்டு ரொம்ப கோவம். இந்த பக்கம் ஜிம்மி
டைமும் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து எல்லாரும் கிளாப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே பாப்புலராக பேசியிருப்பாங்க. இவங்க 2 பேர் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க, ஒரே மாதிரி ஹைட்டு ஒரே மாதிரி வெயிட்டில் இருக்கிறதுனால டான்ஸ் பர்ஃபெக்டாக வந்துருச்சு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ரூமில் உட்காராங்க. ஜங்கு இப்போ தான் உண்மையே இருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த அவனுக்கு பனானா மில்க் ஷேக் பிடிக்கல சொல்கிறாங்க. நான் கேட்டேன், நான் சொல்கிறாங்க, ஏன் எப்படி ஸ்டாண்டு கொடுப்பேன், நான் வாங்கிட்டு இப்போ நான் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அப்படி ஜங்கு ஜிம்முக்கு மறைச்சிட்டு இருக்காங்க. என்ன ஜங்குக்கு சொல்கிறாங்க, நீ என்ன நினைக்கிறா, எனக்கு டான்ஸ் பண்ண வரான்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் சொல்கிறாங்க. பின்ன நீ வந்துட்டு டேமுக்கு டான்ஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அதுவா, அவர் சீனியர் நல்லா டான்ஸ் பண்ணுறாருல அதான் சொல்கிறாங்க. ஏன் நான் நல்லா டான்ஸ் பண்ணலையா சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா, நீ நல்லா தான் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படியே இருக்கு, நீ என்ன சூஸ் பண்ணல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, டான்ஸ் மாஸ்டர் வந்து கேட்டாங்களா, டான்ஸ் டீச்சர் கேட்டாங்கல்ல, நீ யார் கூட பேர் பண்ண போகிற சொல்லிட்டு, அப்போ எதுக்கு நீ அவன் பேர் சொன்னா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, என் பேர் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேலே கப்பு இல்லை ஜங்கு சொல்கிறேன், நீ வேணும் தான் சொல்லல சொல்லி ஜங்கு வர கோவம் வருது. இல்லை ஜங்கா அப்படி இல்லை சொல்லி ஜிம் தான் ஜங்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. கிட்ட போகிறாங்க. ஜங்கு தான் ஜிம்மில் ஹார்ட் தட்டி விட்டுறாங்க. ஜிம்மு டக்குன்னு வடிச்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை ஜிம் உட்காந்துக்கிறாங்க. ஜங்கு கிட்ட வராங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அந்த பனானா மில்க் ஷேக் எடுத்துக்கிறாங்க, எடுத்து குடிக்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்கிறாங்க. உனக்கு டேமில் கூட நான் பண்ணது பிடிக்கல சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல, அந்த சீனியர் பிடிக்கவே இல்லை ஓகேவா, அவர் நல்லா பண்ணுறாரு இல்லைன்னு சொல்ல, எனக்கு பிடிக்கும்னா ஒரு சீனியரை பிடிக்கும், நீ அவர் கூட எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியாது ஓகேவா, நீ என்ன எப்போ தான் சாம் கூட பேசிட்டு இருக்கா, சாம் கூட அப்படி ஜிசன் கூடலாம் பேசிட்டு இருக்க கிளாஸ் ரூமில், ஏன் கூட பேச மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜங்கா, நான் ஒன்ட்டி பேசுவேன், உங்க கூட தான் கென்னு அப்புறமா இவங்களாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்களா இருக்காங்க, ஆனால் எனக்கு உங்க கூட தான் பேசணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, எனக்கு உங்க கூட தான் பேசணும், உங்க கூட தான் உட்காரணும், என் கூட தான் உட்காரணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு ஜிம்மும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆயிடுறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் பேசிக்கிறாங்க, சிரிச்சிக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ஒன் பாயிண்ட் நம்ம ஜிம்மி நான் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. பக்கத்தில் நம்ம ஜிசங்கு தான் நம்ம சாமும் ஜிம்மிட்ட பேசிக்கிட்டே ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஜம்முக்கு உட்காருங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்முக்கும் சாப்பிட்டு முறைச்சி பார்த்துட்டு சாப்பிட்ருக்காங்க. ஜிசங்கு பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன தானே பிரச்சனை, ஏன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தானே பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. நாங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகுதுன்னு ஆசைப்படுறேன், நீ ஏன்டா எங்கிட்ட ஃப்ரெண்டே ஆக மாட்டேங்கிறா, பேசவும் மாட்டேன் உண்மை இருக்கா சொல்கிறாங்க. அப்படிலே சொல்கிறாங்க. உங்க கூட 2 பேர் சுற்றிட்டு இருக்காங்க, அவனு கூட ஃப்ரெண்டாக பேசுறதில்ல, அவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு, ஆனால் பேசவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படிலாம் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி சும்மா இல்லாமல் போட்டாங்க. அவர் காலை ஜிம்மில் கால் மேலே வச்சிருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் ஹெட்டை கொஞ்சம் டவுன் பண்ணி டேபிள் கடையில் பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம்மில் கால் மேலே கால் வச்சிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஒன்றும் வச்சுட்டு சாப்பிட்ருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு சாப்பிடவும் இல்லை, ஏன்னா ஜங்கு சும்மா இல்லாமல் காலை வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு ஜிம் பாய் சாப்பிட்டு எனக்கு போதும்னு சொல்கிறாங்க. என்ன போதும் அம்மா சொல்கிறாங்க. என்ன சாப்பிட்றதுல எனக்கு போதும்னு சொல்லிட்டு ரூம் போயிடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன், எனக்கும் போதும் சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு போதுமா சொல்கிறாங்க. சரி என்னமோ சொல்லிட்டு உங்களோட சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜங்கு ஜிம் தான் ரூம் போகிறாங்க. ஜிம் பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் அப்படி ஜிம் டோரை பின் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சொல்லு, நீ ஏன் நான் சிங்கிங் பண்ணுறது வச்சுக்கணும் பார்க்குறேன் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் உன்னோட வோக்கல் எனக்கு பிடிக்கும் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை தாண்டி சொல்கிறாங்க. தாண்டி ஒன்றும் சொல்கிறாங்க. போய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சுற்றி ஜிம்மோட காய்ஸ் அங்கே ரொட்டேட் ஆகுது. ஏன்னா ஜிம் ஜங்கு பேர் ஃபார் ஆகிட்டார், அந்த ரீசன் நல்லா ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஒன்றில் ஜங்குக்கு சொல்கிறாங்க. போய் சொல்கிறாங்க. நீ ஏன் நான் வந்துட்டு பார்க்க நேரத்தை பார்க்குறேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நான் பார்க்குறேன் உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. நானும் பார்க்குறேன் நல்லா தெரியும் சொல்கிறாங்க. நீ எதுக்கு என்ன பார்க்குறேன் சொல்கிறாங்க. நீ எதுக்கு என்ன பார்க்குறேன் அதுக்கு நானும் பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பாரு பேச கேட்டு போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது இங்கே சொல்கிறாங்க. இங்கே ரூல்ஸே இருக்குது, லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஸோ சார் லவ் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. சொல்லு பாரு லவ் பண்ணுறேன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு ஓகே வேணும் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்குறாங்க. லவ் பண்ணுறேன் சொல்லி கேட்குறாங்க. லவ் பண்ணுறேன் நான் சொல்கிறாங்க. பாரு யாருக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போ சடனாக சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் டேஸ் சார் டிஃப்ரெண்டாக ஃபீலிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஐ லவ் யூடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக்கிங்காக எடுத்து ஆனால் சொல்கிறாங்க. பாரு ஐடல் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா பொறுமையாக அப்போ மட்டும் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் லவ் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இங்கே யாருக்கு தெரியாமல் சீக்கிரட்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சீக்கிரட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதான் சீக்கிரட்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. டே இங்கே வந்து சீக்கிரம் கிடையாது, ரூம்குள்ளே அப்படின்னா இருக்கலாம் வெளில சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஜிம்மும் அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கேன்டா, லவ் பண்ணுற லவ் சொல்கிறவங்களுக்கு இவ்வளோ தயக்கமாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை என்னால் உனக்கு எந்த ஆபத்து வந்துக்கூடாது சொல்கிறாங்க. ஆபத்தா இல்லை கரியர் எதுவும் பாதிப்பு வந்துக்கூடாது சொல்கிறாங்க. நீ எதுவும் ஹார்ட்டாக இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு வெறுத்துக்கூடாது சொல்கிறாங்க. நான் உனக்கு வெறுக்கல மாட்டேன் ஓகேவா, எனக்கு ஒன்று பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நான் உனக்கு வோக்கல் சொல்லி தருவேன், நீ எனக்கு டான்ஸ் சொல்லி தருவேன் ஓகேவா சொல்கிறாங்க. பார்ட்னர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்ட்னர்
ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் ரூமில் டான்ஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ண ஜிம் சொல்லி தராங்க. இப்போ ஜங்கும் ஓகே சொல்லிட்டு 2 பேர் கற்றுக்குறாங்க. இப்போ நீ பாடுறது வந்து இப்படி பாடணும் சொல்லி ஜங்கு சொல்லி தராங்க. 2 பேரும் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஜிம்மு பொறுத்த ரொம்ப பிடிச்சிருது. ஜிம் பார்க்குறாங்கக்கா எனக்கு பிடிச்சிருக்கு ஜங்குக்கா சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அழகாக இருக்கே எப்படி கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிம்னு இப்படி தான் ஜிம்னிஷி அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. 2 பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒருத்தர் பிடிச்சி போயிடுது. ரொம்ப அழகாக பேசிக்கிறாங்க. வெளில அப்படின்னா லவ் பண்ணுற ரூல்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. ரூம்குள்ளே பார்த்தா பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ டேஸஸ் போக போக ஜங்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஜிம்மை பற்றி எல்லாமே ஜங்குக்கு தெரியும். ஜங்கு பற்றி எல்லாமே ஜிம்முக்கு தெரியும். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு எதாவது வாங்கி தரவா? எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. உனக்கு சொல்லிட்டு எதாவது வாங்கி தரவா சொல்கிறாங்க. அதில் எனக்கு எதுவும் வேணாம் ஜங்குக்கா நீ கூட எனக்கு போதும் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஐடியில் ஆகிடுவேன். நீ ஆக மாட்டியா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு பற்றி தெரியல ஓகேவா மட்டும் நிறைய டேலண்ட் இருக்குது. நீ நான் ஒரு பெரிய ஐடியில் ஆகிடுவேன். ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் மறந்துடுறது என்ன சொல்கிறாங்க. நானும் மறக்க மாட்டேன். அப்புறம் ஃப்ளட் பண்ணாத யார் கூட சொல்கிறாங்க. நான் என்ன ஃப்ளட் பண்ணுறேன் உங்களுக்கு ஃப்ளட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன ஃப்ளட் பண்ணுறா சொல்கிறாங்க. டான்ஸ் கிளாஸில் டைமுக்குள்ள ஃப்ளட் பண்ணலாம் சொல்கிறாங்க. நான் ஃப்ளட் பண்ணல அவர் 2 பேச சொல்கிறாங்க. அது எப்படி அவனா இங்கெல்லாம் கை வைக்கிறான் ஜிமின் தான் ஜங்கு தான் ஜிம்மில் எப்படி கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லுவாங்க. ஏன்னா இங்கெல்லாம் கை வைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்கு தான் ஜிம் டச் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா என்னை விட்டுறா சொல்கிறாங்க. அப்படியா விடவா சார் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கு கேட்குறாங்க. என்னடா பேசுகிற ஜிம் தான் ஜங்கு அடிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் பெட்டில் தப்பு பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிம்மில் ஜங்கு தான் பெண் பண்ணி வச்சுருக்காங்க பெட்டில். ஜிம் பார்க்குறாங்க. பாரு யாருக்கா தெரிஞ்சிட போகுது வீட்டை சொல்கிறாங்க. யாருக்கா தெரிய போகுது இந்த ரூமில் யாரும் வந்துட்டாங்க இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜெஸுங்க சாம்பிள் லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் தெரியாது நினச்சேன் தெரியும் சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணுறது சீக்கிரம் வச்சுருக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஹாப்பியாக ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் ஒருத்தர் பார்க்குறாங்க. எதுக்கு நான் அப்படி பார்க்குறா சொல்கிறாங்க. அது வா ஜங்கு சொல்கிறாங்க. பேபி எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் பண்ணிச்சு சொல்கிறாங்க. எனக்கு பேபி எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டு அதுக்காக கொஞ்சம் ஒரு லிட்டில் பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. நீ இப்போ இல்லாமல் பேசுவா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் நினச்சா சொல்கிறாங்க. நீ என்ன நினச்ச இவன் கொஞ்சம் கோவப்படுவான் யார்கிட்டையும் கற்றுவான் அதை தாண்டி யார்ட்டையும் பேச மாட்டான் யாரும் டச் பண்ண பிடிக்காது அவ்வளோதான் தெரியும் உனக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதை தாண்டி நிறைய இருக்குது ஓகேவா நீ மட்டும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிற கேட்குறாங்க. ஜங்கு ஜிம் கிட்டே வராங்க. ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப ஃபேஸ் க்ளோஸாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க. பேசவே வரல அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜம் தான் ஜிம்மில் எப்படி போய்ட்டு எப்படி பெக் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஃபஸ்ட்டு கிஸ் இல்லை ஃபஸ்ட்டு பெக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா வேணா சொல்கிறாங்க. வேணுமே சொல்கிறாங்க. வேண்டாம் ஜங்குக்கா எனக்கு வேணும்டா சொல்கிறாங்க. ஒரே ஒரு கிஸ் மட்டும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிஸ் மட்டும் தானே சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்குக்கும் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க ஓகேவா சொல்லிட்டு அவரு தான் டீப்பாக கிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஜிம் பேக் கிஸ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஜிம் படித்தவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி ஹக் பண்ணி ஒரு மாதிரி பெட்டில் படுத்திருப்பாங்க. அப்படியே ஹக் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப நியூவாக இருக்குது. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே பயப்படாது நான் நீ தானே சொல்லிட்டு 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது டேஸ் போக போக ஜிம் ஜங்கும் ஒன்றா ஷவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருக்கு தெரியாது ரூமில் தானே இருக்காங்க சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா ஷவர் பண்ணுறதும் கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறது சொல்லிட்டு சம்டைம்ஸ் அந்த டிப்பு கிஸாக அந்த டிப்பு அந்த கிஸ் டீப்பாக போயிட்டுருக்கும். ஜிம்முக்கு பயம் வந்துட்டு ஜங்கா விட்டு சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. ஜங்கு விட்டுறாங்க. ஜங்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டாக இருப்பார். இப்போ ஒன் ஃபைன் டே அகைன் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் தான் வருது. அப்போ கேட்குறாங்க ஜிம் இந்த டைம் அனௌன்ஸ் பண்ணுறீங்களா கேட்கும்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு தான் ஜிம் பற்றி மறைக்கிறாங்க. சார் அதை சொல்கிறாங்க. இப்போ டைம் பார்க்குறாங்க. இல்லை சார் ஜங்கு ஜிம் நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்தேன் 2 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 2 பேர் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறாங்க. என்ன லிஃப்ட் பண்ண முடியும் ஏன்னா வந்து ஏன்னா ஜிம்மில் வந்து லிஃப்ட் பண்ணவே முடியல. ரொம்ப ஜிம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக தான் நீ நானும் ஈக்குவல் வெயிட்டில் இருக்கமா என்ன தூக்க மாட்டேன். ஆனால் ஜங்கு கூட ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறான் நான் பார்த்தேன். நீங்கள் 2 பேர் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு பார்த்துருக்காங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ டான்ஸ் டீச்சர் பார்க்குறாங்க. ஜங்கு கூப்பிட்றாங்க. ஜங்கு கிட்ட போகிறாங்க. எங்கள் நீ ஜிம் டான்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. 2 பேர் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்மில் ஐஸ் பார்த்துட்டு டான்ஸ் பண்ணேன். அப்படி தூக்கும்போது ரொம்ப அழகாக அவர் ஹேண்ட் அப்படி ஜிம்மில் ஸ்டமக்கில் வச்சு தூக்குறாரு. ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. வாவ் சூப்பராக இருக்கே சொல்கிறாங்க. நீங்கள் பேரிங் டான்ஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ நம்ம ஜிம் ஜங்கு டான்ஸ் பண்ணிப்பாங்க அந்த கல்ச்சர் ப்ரோக்ராமில் 2 பேர் எல்லாரும் பயங்கரமாக வந்துட்டு எப்படினாக்கா ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. வேறு லெவல் காம்போ. ஏன்னா 2 பேரும் ஹைட் அண்ட் வெயிட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஜிம்மில் ஒரு ஹைட்டில் இருப்பார். ஜங்கு ஒரு ஹைட்டு இவர் குட்டியாக க்யூட்டாக காம்போவாக இருப்பார். அவர் பார்க்கறதுக்கு ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு மாதிரி இருப்பாரா. 2 பேரும் அழகாக டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. டைமில் பார்க்குற ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போய் ஹாப்பியாக இருக்கும். அந்த டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் ஜிம்னு பார்க்குறப்பலாம் நீங்கள் இப்போ நல்லா பண்ணுறீங்க பேர் மாதிரி ஒரு அழகாக பார்த்துருப்பாங்க ரசிச்சிருப்பாங்க. கப்பல் பேர் அப்போ சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு டான்ஸிங் பேர் நல்லா இருப்பாங்க சொல்லி மட்டும் சொல்லுவாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஒரு லாஸ்ட் ஆஃப் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஆஃப் ஃபுல்ஃபில் ஆகிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் டைம் கூட பண்ணப்போ எவ்வளோ பாசிட்டிவ் வந்துருமா சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்கிறாங்க எனக்கு ஸ்டார்டிங்கில் உண்மையில ஒரு ஃபீல் வந்துச்சு சொல்கிறாங்க. அது ஏன்னே தெரியாது டக்குன்னு பாசிட்டிவ் டக்கு ஒரு ஜாலஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேடி சொல்கிறாங்க. ஏன் நானடா நான் கேடினா நீ யாரா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் கேடி தான் வீடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம டூர் போகிறோமா சொல்கிறாங்க. டூர் ஆமாம் ஸ்கூலில் கூப்பிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குலாம் போகிறது இல்லை அதில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும். நம்ம டூர் போகிறோம் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு
இப்போ ஜங்கு ஜிம்னும் டூர் போகிறாங்க. டூர் போய்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி இவங்க வந்து ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. செகண்ட் இயர் வந்து ஏன்னா ஒரு 2 வருஷம் தான் அவங்க அங்கே படிக்கிறது. ஏன்னா 12th முடிச்சு அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜங்கும் எப்படி தெரியாமல் கிஸ் பண்ணிக்கிறோம் சீக்கிரம். ஆனால் அடிக்கடி ஜிம்மில் வந்து பனிஷ் பண்ணுவாங்க ஒரு ஜங்கிட்ட. என்னன்னாக்கா ஜிம்மிக்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க. ஜிம் எல்லார்ட்டையும் பேசிட்டு பாரு. எப்படின்னாக்கா அங்கே ட்ரைனிங் பீரியடில் இப்போ ஸ்கூலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா இது ஹாஸ்டல் வேறு ஸ்கூல் வரல. ஸ்கூலுக்குள்ளே போயிட்டாக்கா எல்லா பசங்கள்ட்டும் ஜிம் பேசுவார். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. பேக்கன் இருப்பாங்க, சானிவல் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. மார்க்கு சொல்லிட்டு எல்லார்ட்டும் பேசும்போது யாரும் ஜிம்மில் பிடிச்சி ஹக் பண்ணுவாங்க, பேசுவாங்க, உட்கார வைப்பாங்க. அவங்க சில பேர் லேப்ல ஜிம்மில் உட்காந்துருப்பாரு. அவங்களாம் ஹேங் அப்படி தான் ஜிம்மில் கூப்பிடுவார். அவங்களாம் பேசுவாங்களா அது பார்க்குற ஜிம்முக்கு ஜங்கு சமக்கம். ஒரு ஜிம் வந்ததுக்கப்புறம் ஜங்கு தான் ஜிம்மில் போய்ட்டு ஹெப்லக்கா பைட் பண்ணுறதும் அடிக்கிறதும் சாப்பிட்டா அடிச்சிருப்பாரு. ஜிம் பார்க்க ஏன் ஜங்கு அடிக்கிற வலிக்குதுரா சொல்லிட்டாங்க. அப்போ பேசுவார் சார் ஜிம் தான் ஜங்கு படிச்சு ஜங்கு தான் ஜிம் முடிச்சு டேப் அடிக்கிறார் லைட்டாக. வலிக்கு ஜங்குக்கா சொல்கிறாங்க. வலிக்கும் உனக்கு வலிக்கும் இப்போ வலிக்கும் அவனோட லேப்டாப் உட்கார சொல்கிறாங்க. அது சும்மா தான் சொல்கிறாங்க. சும்மா அவன் எப்படி அவனுக்கு டச் பண்ணலாம், இங்கே டச் பண்ணலாம் தான் சொல்லி ஜங்கு தான் கிளி வைக்கிற ஜிம்ல ஐயோ வலிக்குது விட்டுறா ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணுவேன் சொல்லிட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு இப்படி அடிக்கடி கோவப்படுவார், திட்டுவார், சம்டைம் பேசாமலே இருப்பார். ஜிம்ல கெஞ்சிட்டு இருப்பார். ஜங்கு முன்னாடி ஜங்கா பேசுன்னு கத்திட்டு இருப்பாரு. ஏன் அவன் பின்னாடி பேசினேன், ஏன் அவன் பின்னாடி போனேன், ஏன் அவன்கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அடிக்கிற சண்டை வரும். ஜிசங் பார்க்குறாங்க. டே பாவடா அவன் எதுக்கு அவன் டார்ச்சர் பண்ணுறா சொல்கிறாங்க. சாம் யாருக்குன்னா பேசினா நீ விட்டுருவா சொல்லி கேட்குறாங்க. அதே எப்படி விடுவான்னு சொல்கிறாங்கப்பா. நானும் அப்படி தான் சொல்லி அவர் போயிட்டுருக்காரு. ஜிம் பார்க்க ஜம்கா நின்று ஓடிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்த்தா கேட்க முடிச்சாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பிளேஸ் போயிடறாங்க. ஜங்க் போயிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜிம்மில் போகிறாங்க. இப்போ உனக்கு என்ன கோவம் சொல்கிறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்மில் ரொட்டேட் பண்ணி பின் பண்ணி வச்சிருக்காரு. யாரும் பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. எதுக்கு இப்படி வரா சொல்கிறாங்க. பின்னா என்ன பேச மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் நான் பேசுகிறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. என் ஹஸ்பண்ட்டு பேச மாட்டான் சொல்கிறாங்க. யார் நான் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்போ நீ இல்லையா சிம் சொல்கிறாங்க. எதுவும் சொல்கிறாங்க. அப்போ நீ எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் மட்டும் ஹஸ்பண்ட் ஓகேவா, நான் அதுவும் ஹஸ்பண்டு உன் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே நான் தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படியா அப்போ ஹஸ்பண்டுக்கு இப்போ கோவமாக சொல்கிறாங்க. கோவம் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி அடிச்சுக்கோ திட்டிக்கோ அப்புறம் எதுக்கு பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியா அடிக்கவா சொல்லி கேட்குறாங்க. அடிச்சுக்கோ நீ தான் அடிப்பே போதும்னு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட வச்சுக்காம ஜிம் சிக்ஸில் அடிச்சிடுறாரு. ஜிம் பழிக்குது. எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கடா சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ அடிச்சது தப்பு நம்ம சொல்கிறாங்க. அந்த அடிக்கிறதுல கூட ஒரு லவ் இருக்கும் அவர்கிட்ட. எதுக்கு நீ பேச சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக அடிப்பார். இன்னும் பேசுவேன் பாப்பே அவனா சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படின்னு கண்ணு அப்படியே பறிச்சு எடுத்துடா சொல்கிறாங்க. என்ன இந்த காம யாரையும் பார்த்துச்சு யார்ட்டே ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ண சொல்கிறாங்க. நான் ஃப்ளட்லாம் பண்ணவே இல்லைடா சொல்கிறாங்க. கேடி நீ இப்போ ஃப்ளட் பண்ணுறேன் தெரியும்டா சொல்லிட்டு இப்போ ஜங்கு தான் ஜிம் அப்படி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சரி ஓகே விட்டு அப்படி சொல்லிட்டாங்க. நான் போகிறேன் சொல்லிட்டாங்க. அவ்வளோதானே சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் அதை அடிச்சிட்டல அவ்வளோதான் பனிஷ்மெண்ட் முடிஞ்சிச்சு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ முடிஞ்சிச்சு நைட்டு கரெக்டாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நைட்டு இப்போ என்ன பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. நைட்டு என்ன பண்ணுற மட்டும் பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன் ஜிம்மில் நடக்கும் சொல்லி ஜிம்மில் ஓடி போயிடாங்க. ஜங்க் பார்க்க இருக்கட்டும் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்படி தான் ஜிம்முக்கு ஜங்கு இப்போ வேறு ஒரு கிளாஸ் பிரித்து போட்டாங்க. எனக்கா செகண்ட் இயர் விட்டாங்க. ஜிம்மில் வந்து வேறு கிளாஸில் இருக்காரு. ஜங்கு வேறு கிளாஸ் இருக்காங்க. ஆனால் ஹாஸ்டல் மட்டும் ஒன்றா இருக்காங்க. எனக்கா அவருக்கு வேறு மாதிரி ட்ரைனிங் தராங்க, இவருக்கு வேறு மாதிரி ட்ரைனிங் தந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு வேறு கிளாஸ் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜிசங் பார்க்குறாங்க. ஆமாட்டா சாமும் ஜங்கு ஒரே கிளாஸ் போயிட்டாங்க. நீ நான் ஒரே கிளாஸ் விட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிளாஸ்க்கு நியூ ஒரு பர்சன் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போனாக்கா வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த பையன் பார்க்குறான். அவன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான். பேர் ஹானு. அந்த பையன் பார்க்குறாங்க. ஏய் உன் பேர் ஜிம் தானே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. நீயும் ஜங்கு தான் டான்ஸ் பண்ணீங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அவன் டான்ஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஹான் பேசுகிறான். அப்படியா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க உட்கார சொல்லிட்டாங்க. இப்படி ஹான் உட்காரா நீ ரொம்ப அழகாக இருக்கு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி குழந்தை மாதிரி அழகாக இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிசங் பார்க்கணும் கடவுளை இதை மட்டும் ஜங்கு பார்த்து கூட சொல்ல நினச்சிருக்காரு. நான் ஜிம்கிட்ட பயங்கர ஃப்ளட் பண்ணிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்னடா இவன் ஃப்ளட் பண்ணுறா சொல்லிட்டு அவர் புரியுது. சரி ஃப்ரெண்டாக பேசுகிறான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. எதுவும் சொல்ல முடியல சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு சாம் தான் வந்திருப்பாங்க. இவங்க கிளாஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு ஃப்ரீ அவர் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா ஜிம்கிட்ட ஃப்ளட் பண்ணிட்டு இருக்க பார்க்க ஜங்குக்கும் வந்துடுது. அவருக்கு திட்டிட்டு இருக்காரு. இங்கிருந்து பார்த்துருக்காங்க. பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சாம் பார்க்க விடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போ லஞ்ச் டைமில் தான் எல்லாம் கேண்டீனில் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. ஜங்கு தான் அப்படி ஜிம்மில் தைஸில் கையை வச்சு வரதான் எடுக்கவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு அவர் எடுக்கவே இல்லை. அப்படி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்க. வலி தாங்கலாம் அவருக்கு. இங்கே ஜங்க வலிக்க சொல்கிறாங்க. சாம் பார்க்குறேன் டே பாவண்டை விட்டுறா ரொம்ப ஓவராக சொல்கிறாங்க. ஜங்க கேட்கவே இல்லை. அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு வலி தாங்கல. ஜங்கா விட்டுருமா கெஞ்சிட்டு இருக்காங்க. பண்ணுவேன் சொல்லிட்டு கண்ணாடி வச்சுருக்காங்க. பண்ண மாட்டேன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஹேண்ட் உட்காந்துருக்காங்க. சாமு அதுக்கப்புறம் ஜிசங்க உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹென்னிங்களும் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. விட்டு வலிக்கு சொல்லிட்டு கண்ணில் இயர்ஸ் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ தான் விட்டுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிடவே இல்லை. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மில் அமைதியாக சாப்பிடுன்னு சொன்னால் என்ன ஃபுட் எடுத்து ஃபிட் பண்ண வாசி கேட்குறாங்க. ஜிம் தான் வேண்டாம் நீ பண்ணாலும் பண்ணுவோம் சொல்லிட்டு அவர் சாப்பிட்ருக்காரு. ஃபைனல் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் தண்டா கிளாஸ்க்கு போயிட்டாங்க. ஜிம்முக்குலாம் பயங்கர ஒரு வழியாகவே இருக்குது. சஜ்சங் பார்க்குற என்னாச்சுடா சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு ஐயோ ஜவுக்கு இருக்கானே பொசுவாக இருக்கானே சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படி டேஸ் பாஸ் ஆகிருக்கா. இப்படி தான் ஜிம்மில் யாருன்னா பேச இந்த ஹான் வேறு ஜிம்மில் சுற்றிட்டு இருக்காங்க. அது பார்க்குற ஜவுக்கு கோவம் வருது. ஜிம்முக்கு ஃபுல்லாக அடி திட்டு இப்படி தான் முடிஞ்சிட்டு இருக்கு. ஜவுக்கர் பேசவும் மாட்டாரு. திட்டினா கூட வாங்கிக்கலாம், அடிச்சா கூட வாங்கிக்கலாம், பேச மாட்டான். சொல்லி ஜிம்முக்கு அழுக வருது. ஜவுக்கா பேச சொல்லிட்டாங்க. பேச மாட்டா போ சொல்கிறாங்க. ஜவுக்கா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜவுக்கு பெட்டில் படுத்துருக்காரு. ஜிம் போட்டு ஜங்க் மேலே படுத்துக்கிறாங்க. ஜவுக்கா பேச சொல்கிறாங்க. பேச மாட்டேன் இறங்க சொல்கிறாங்க. நீ பேச சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க பேச மாட்டேன்டா சொல்கிறாங்க. நீ பேசி அவங்க காசு கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட புஷ் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படி அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவன் ஜஸ்ட் நார்மலாக பேசுகிறாங்க. ஏதோ அவன் நார்மலாக பேசுகிறான். அவன் ஃப்ளட் பண்ணுறான் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்படி இங்கெல்லாம் கை வைக்கிறான் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்மில் ஹிப்பில் கை வைக்கிறாங்க. ஐயோ ஹிப்லாம் கை வைக்கவே சொல்கிறாங்க. டே அவங்க தானே கை வச்சாங்க. கையை வைக்கவே ஜங்கா நீ போய் சொல்ல சொல்கிறாங்க. கை வைக்கிற சொல்கிறாங்க வைக்கவே சொல்லிட்டான். அப்போ ஹேண்ட் டெஸ்க் கிட்ட இருந்துச்சு. ஐயோ டெஸ்க் கிட்ட இருந்துச்சு. அவன் ஹேண்டெல்லாம் வைக்கல. அவன் வச்சாலும் சும்மா விட்டுறேன் நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன் இப்படிலாம் வைக்காத சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் நீ அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஏன்டா அப்படி கோவப்படுற சொல்கிறாங்க. நான் உன்னோட நீ என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்க தான் திட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. என்னன்ற பாரு என்கிட்ட பேசாமல் இருக்க கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்மில் அழறாங்க. இப்போ ஜங்கா இப்போ எதுக்கு அழற சொல்கிறாங்க. நீ அடிச்சுக்கோ ஜங்கா திட்டு ஜங்கா பேசாமல் இருக்காது கஷ்டமாக இருக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கும் சரி ஓகே இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசினா அவ்வளோதான் பார்த்துக்கோ சொல்லிட்டாங்க. சரி ஓகே சாரி சொல்லிட்டாங்க. ஃபைன் ஜங்கும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. சரி போதும் சொல்கிறாங்க. நான் போய் என் பெட்டில் படுத்துக்கோ சொல்கிறாங்க. என் கூட படுத்துக்கோ இல்லை வேண்டாம் என் கூட படுத்துக்கோ சொல்லிட்டாங்க. தான் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வரும் சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படி தான் கோவம் வரும் சொல்லிட்டாங்க. சரி 2 பேரும் ஹக் பண்ணி அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கா. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிம் ஜங்கும் காலேஜ் வந்துட்டுனாக்கா இந்த இயர் வந்து ஃபினிஷ் பண்ணாக்கா நெக்ஸ்ட் ட்ரைனிங். அது இது வரைக்கும் வந்து இவங்க ஃபுல்லாக வந்து படிச்சிருப்பாங்க. ஸ்டடீஸும் பண்ணி அப்படி தான் இப்போ டிகிரி மாதிரி ஓகே டிகிரி மாதிரி படிச்சுட்டு ப்ராக்டிஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு இருப்பாங்க. டான்ஸுமே ஒரு கோர்ஸ் தான். மியூசிக்கும் ஒரு கோர்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க ட்ரைனிங் வந்துட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த ட்ரைனிங்கான பீரியட் வரும்போது தான் நம்ம ஜிமின் ஜங்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரா க்ளோஸ் ஆகுறாங்க. ஆனால் ஃபைட் அதிகமாகுது. எனக்கு ட்ரைனிங் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேற ஒரு பர்சன் கூட தான் போடுறாங்க. யாருக்கூடையும் காமனாக பேசணும் ஐடியெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு சொல்லி தராங்க. ஜிமின் ஹால்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ ஜங்குலாம் ரொம்ப கோவம் பசு எல்லாம் கலந்துருக்கு. ஜிமினுக்கு ஜங்குடி ஃபைட்டே தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஃபைட் பண்ணுறதும் சமாதானம் பண்ணுறதும் கெஞ்சறதும் கொஞ்சம் இப்படியே போயிட்டுருக்கு. ஜிசங்க பார்க்குறாங்க நீ ரொம்ப பாவம்டா நீ ஏன்டா லவ் பண்ணுற கேட்குறாங்க. பரவாயில்ல என் ஜங்கா தானே ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜங்குனாக்கா அவருக்கு ஜிம்மில் யார்ட்டும் விட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் சேம் டைம் ஜிம்மும் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க என்ன 3rd இயர் வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் 3 years இந்த கோர்ஸ் வந்துருக்கும். 3rd இயர் வந்து ஃபுல்லாக ட்ரைனிங் தான். ஸ்டடீஸ் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக ட்ரைனிங் ப்ராக்டிஸ் மட்டும் தான். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜங்கும் ஜிம்மும் ஒன் டைம் டான்ஸ் கிளாஸ் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹான் என்ன பண்ணுறாங்கன்னா சார் நான் வந்து ஜிம்மில் கூட டான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஹான் தான் ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குற போகாத சொல்கிறாங்க. எனக்கு விருப்பம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எப்படி சொல்ல முடியும் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. அது எப்படி ஜங்கா சொல்ல முடியும் சொல்லி ஜிம்னு சொல்ல ஜங்கு கோவம் ஒரு சரிட்டு அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக ஹானும் ஜிம்மில் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்முடைய ஹிப்பில் ஹேண்ட் வச்சு தூக்குறாங்க. லிஃப்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்கு எப்படி லிஃப்ட் பண்ணாரோ அதே மாதிரி ஜங்கோட ஹைட்டு தான் ஜிம்மில் ஹானும் இருப்பாங்க. இவனும் அவரோட ஹைட்டாக இருப்பார். ஈஸியாக தூக்கி சுற்றுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்னக்கா அது ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும்னு பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு பேர் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா ஜங்கு கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் ஹான் வர ஜிம்மில் ஃப்ளட் பண்ணுவாங்களா அது ஒரு பயமாக இருக்குது. இப்போ விட்டுறாங்க ஜங்கு அப்படியே அவ்வளோ கோவமாக இருக்காரு. ஃபைனலாக ஜங்கு தான் ரூம் விட்டு வெளியே போயிறாரு. ஜிம்மின் பார்க்குறாங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு போகிறேன். ரூமில் பார்த்து ஜங்குக்கு இல்லை. ஜிம்மின் பார்க்குறேன் எங்கே போயிட்டா ஜங்கு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜங்குக்கா எங்கே போயிட்டா சொல்லிட்டு இப்போனாக்கா இந்த ஐடல் ஸ்கூலை விட்டு கொஞ்சம் வெளில போக முடியும். பக்கத்துலாம் வெளில போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப தூரம் போக முடியாது. பக்கத்தில் வெளில போகிறதுக்கு எதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வாங்க வெளில போக முடியும். அப்படி போகிறப்ப நம்ம ஜங்கு போயிட்டு வெளில போயிட்டு ஜங்கு வந்து ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி ஜங்குக்கும் ஜிசங்க தான் போயிருப்பாங்க. போயிட்டு ஜங்குக்கும் ஜிசங்க சாம் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் 3 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரூமில் ஜங்கு கான்சல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக ஜிமின் வந்துடுறாங்க. ஜங்கு வந்துடுறாங்க. ஜிம் பக்கம் ஜங்கா எங்கே படிச்சு பார்த்தா ஜங்கு மேலே ஒரு ஸ்மெல் வருது. ஜங்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. இதோட நம்ம இன்னொரு பாட்டை பார்க்கலாம். ஓகே பாய் டேக் கேர்.